هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் மருதமுனை கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்வுரிமை விளக்க பொதுக்கூட்டத்திலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தலைமையகத்தினால் வருகின்ற 26ஆம் திகதி கொழும்பு மாநகரத்திலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முஸ்லிம்களின் வாழ்வுரிமை பாதுகாப்பு மாநாடு என்ற பெயரில் நடத்தப்படுகின்ற இந்த வாழ்வுரிமை மாநாடு ஏன் எதற்கு என்ற விளக்கங்களை உங்களுக்கு கூறலாம் என நான் ஆசைப்படுகிறேன். முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் இலங்கையிலே வாழக்கூடிய பல்வின சமுதாயங்களில் இரண்டாம் தர சிறுபான்மை சமுதாயமாக வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த சமுதாயம் இலங்கை வரலாற்று நெடுகிலும் எல்லா காலகட்டங்களிலும் இந்த நாட்டை நேசித்தவர்களாக, இந்த நாட்டிற்காக பல தியாகங்கள் செய்தவர்களாக, இந்த நாட்டிலே பெரும்பான்மை மக்களுடன் மிகவும் நட்புறவுடன் கைகோர்த்து கொண்டு வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் தற்போதைய கால சூழ்நிலையில் முஸ்லிம் சமுதாயம் என்று சொன்னாலே இலங்கை நாட்டிற்கு துரோகம் இழைப்பவர்கள், இலங்கை நாட்டிலே மக்கள் மத்தியிலே ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய விதத்தில், நல்லிணக்கத்திற்கு பாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக பல ஊடகங்களாலும் பல இனவாதிகளாலும் பரப்பப்பட்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். முஸ்லிம்கள் என்று சொன்னால் இந்த நாட்டின் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள். முஸ்லிம்கள் எப்பயுமே பௌத்த மதத்தையோ அல்லது ஏனைய மதங்களையோ சமாளித்து கொண்டு வாழ்வதற்கு விரும்பாதவர்கள் என்பன போன்ற கருத்துக்கள் இலங்கை வாழ் மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டு கொண்டு வருகின்ற நேரத்தில் எல்லா சமுதாயங்களுக்கும் உரிமைகளை நாங்கள் வழங்குவோம், அனைத்து சமுதாய மக்களுடைய சலுகைகளையும் நாங்கள் வழங்குவோம், சமுதாயங்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோம் என்று ஆட்சி அமைத்து கொண்ட இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் கூட முஸ்லிம் சமுதாயம் தவறானவர்கள் போன்ற ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே விதைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் என்று சொன்னால், இலங்கை வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் இலங்கைக்கு பல வெளிநாட்டு மக்கள் வந்திருக்கிறார்கள். சுற்றுலா நோக்கத்துடன் வருபவர்களை நான் கூறவில்லை. இலங்கையை ஆக்கிரமித்து இலங்கை நாட்டிலே வளங்களை சூறையாடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் அபகரிப்பதற்காக வேண்டி பல வெளிநாட்டிலிருந்து மக்கள்கள் வந்திருக்கிறார்கள். வந்து இந்த நாட்டை ஆட்சியும் புரிந்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர் வந்திருக்கிறார்கள், ஒல்லாந்துக்காரர்கள் வந்திருக்கிறார்கள், கிரேக்கியர்கள் வந்திருக்கிறார்கள், இன்னும் பலர் இந்த நாட்டிற்குள்ளே ஏதோ ஒரு வியாபார வணிக நோக்கத்தில் உள்ளே புகுந்து இந்த நாட்டை முழுமையாக அடிமைப்படுத்தி நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையும் தன்னுடைய தாயகத்திற்கு கடத்தி செல்லுகின்ற ஒரு மோசடியான ஒரு வர்த்தக முறையையும் ஆதிக்கத்தையும் இந்த நாட்டின் மீது செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் எப்பயாச்சும் ஒரு நாள் முஸ்லிம்கள் என்ற பெயரில் அரேபியர்களாக இந்த நாட்டிற்கு வந்தவர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமித்து இருக்கிறார்களா? இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய செல்வங்களை
இந்த நாட்டு மக்களை அடிமைப்படுத்தி அபகரித்து இருக்கிறார்களா? சூறையாடி இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் முஸ்லிம்களை எப்படி சித்தரிக்கிறார்கள்? எப்பயுமே இந்த நாட்டை அவர்கள் ஆக்கிரமிப்பார்கள். இந்த இலங்கை நாட்டை இஸ்லாமிய மயப்படுத்தி இலங்கையை முழுமையாக முஸ்லிம்களாக மாற்றி இந்த நாட்டில் உள்ள அனைத்து பொருளாதாரத்தையும் தன் கைவசத்தில் வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லி முஸ்லிம்களை வித்தியாசமானவர்களாக காட்ட பார்க்கிறார்கள். பல ஆட்சி காலங்களில் இந்த வேலை நடந்து வந்துச்சு. இலங்கை வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 1907ஆம் ஆண்டு முதல் தடவையாக இலங்கையிலே இனவாதம் விதைக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் என்ற கருத்தை ஆரம்ப காலத்திலே விதைக்கிறார்கள். 100 வருடங்களுக்கு முன்பதாக. இப்படி மேலோங்கிய சிங்கள மக்கள் மீது முஸ்லிம்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த சந்தேகம் காலாகாலமாக படிப்படியாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் புதுப்பிக்கப்பட்டு முஸ்லிம்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் என்ற கருத்து விதைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அப்ப இது இல்லாமல் போக்கணும், இந்த நிலை எல்லாமே இல்லாமல் ஆகணும். முஸ்லிம்கள் இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டுக்காக பல தியாகங்களை செய்திருக்கிறோம் என்று என்னதான் உரை நிகழ்த்தினாலும் என்னதான் மக்களுக்கு தெளிவுபடுத்தினாலும் முஸ்லிம்களை வித்தியாசமான பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், தற்போது இருக்கக்கூடிய நல்லாட்சியிலே அப்படி எதுவுமே கிடையாதே, நன்றாக நிம்மதியாகத்தானே நாங்கள் வாழுகிறோம், முஸ்லிம்கள் அனைத்து உரிமைகளையும் சலுகைகளையும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோமே என்று நீங்கள் நினைக்கக்கூடும். அவ்வாறு நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். என்ன செய்கிறார்கள்? மேலோட்டமாக காட்டும் பொழுது முஸ்லிம்களுக்கு நாங்கள் அனைத்து உரிமைகளையும் வழங்கி அந்த சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி தண்ணிக்குள்ள நெருப்பை கொண்டு போற மாதிரி முஸ்லிம்களை சட்ட ரீதியாக படிப்படியாக ஒவ்வொரு காரியத்திலும் அப்படியே பிடிச்சு இறுக்கி வச்சிருக்கிறாங்க. நாங்கள் விவரம் அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சட்டத்தில் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இலங்கை அரசியல் களத்திலே என்ன நடக்குது என்றது எங்களுக்கு தெரியாது. உலகத்தில் என்ன நடக்குது என்றது எங்களுக்கு தெரியாது. ஒரு முஸ்லிம் குடும்பத்தை எடுத்துக்கோங்க, இவர்களுடைய அன்றாட நிகழ்வு என்ன? காலையில் எந்திரிக்கிறது, தொழக்கூடியவங்க இருப்பாங்க, கொள்கையில் உறுதியாக ஏக இறைவனை சரியான முறையில் ஏற்று நடக்கக்கூடியவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் இருப்பார்கள். அதிகமானவர்களுடைய நிலை என்ன? தொழுவாங்க சரி, நோம்பு பிடிப்பாங்க சரி, அவ்வப்போது கடமைகளை செஞ்சு கொள்வாங்க. உலக வாழ்க்கையில் என்ன? பிள்ளைகளை பெத்தெடுக்கிறது, அதை வளர்க்கிறது, அதுக்கு இந்த பகுதி என்று சொன்னால் என்ன செய்வாங்க? எக்ஸ்ட்ராவா மார்க்கம் விதிக்காத ஒரு சமய வரதட்சணை என்ற பேரில், சீதனம் என்ற பேரில் அதையும் தலைக்கு எடுத்து போட்டுக்கொண்டு சேகரிக்க சொத்தை கூட அனுபவிக்க முடியாம உழைப்பான் ஒத்த. ஆனால் அவனுக்கு அனுபவிக்க முடியாம போகும். அந்த அளவுக்கு சிரமப்பட்டவன் மனசுக்குள்ள மகளை கல்யாணம் கட்டி கொடுக்கணும், மகளை கல்யாணம் கட்டி கொடுக்கணும் என்று இல்லாத ஒரு பயத்தை உண்டு பண்ணி அவனை மனநோயாளியாக்கி உள்ளத்தை அப்படி மாற்றி உலகத்தில் என்ன அவருடைய நிகழ்ச்சி நிரல்? காசு சம்பாதி, காசு சம்பாதி, நீ சேர்த்துக்கோ, சேமிப்பை வச்சுக்கோ, நகையை சேர்த்துக்கோ, வளவை வாங்கு, காணியை வாங்கு, வீடை கட்டு, பிள்ளைகளோட இப்படி இதே எண்ணத்தோட இந்த மாதிரி ஒரு மைண்டை மாற்றி வாழ வச்சு கொண்டு இருக்கிறாங்க. சரி, வேற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எக்ஸ்ட்ராவா என்ன பண்றாங்க? சாப்பிடுறாங்க. அவங்களும் அப்படிதான். வரதட்சணைக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காட்டிலும் என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க தெரியுமா? உண்ணுவார்கள், பருகுவார்கள். இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சிபத்துங்க இது. நம்ம சமுதாயத்தில் கல்விமான்களை நாங்கள் உருவாக்கி இருப்பதை விட நாங்கள் உருவாக்கி இருக்கக்கூடியவர்கள் யார்? இந்த சமுதாயத்தை பற்றி நினைக்கக்கூடியவர்களா? இல்லை. நாங்கள் உருவாகி இருப்பது படித்தவனா இருந்தாலும் அவனுடைய சுயநலனுக்காக பாடுபடக்கூடியவனை தான் உருவாக்கி இருக்கிறோம். அவன் எப்படி சமுதாயத்தில் நடக்கிற மாற்றங்களை பற்றி பார்ப்பான்? தெரியாது. அடுத்ததான் என்ன செய்வாங்க? சினிமாவை பார்ப்பாங்க, சீரியலை பார்ப்பாங்க, டிராமாக்களை பார்ப்பாங்க, இதோட காலத்தை கழிச்சிட்டு போறாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது, தேவையில்லைன்னுவாங்க. ஆனா எவ்வளவு ஒரு கவலைக்குரிய நிலை தெரியுமா? இந்த சமுதாயத்தில் இப்படியே போச்சென்று வைங்க,
திடீரென்று வருவான். வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வாழ்றீங்களே, அந்த வீடு உங்களுக்குரியது இல்லைன்னுவான். அப்போ யோசிக்க ஆரம்பிப்பான், என் பேரில் தானே வளவு இருக்குது, என் பேரில் தானே டீடு இருக்குது சொல்லுவான். சொன்னதுக்கு உங்கள் பேரில் இருக்கிறத வந்து அரசாங்கத்துக்கு அதை வந்து பறிமுதல் செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, சட்டம் போட்டாச்சேண்டுவான். அப்படியா, சட்டமா எங்கே பாஸ் ஆகிச்சு யாருக்கும் தெரியாதே என்ற அளவுக்கு மிக நுணுக்கமாக சட்ட ரீதியாக நம்முடைய உரிமைகளில் கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஆட்சி செய்தார்கள். அவருடைய ஆட்சி காலத்திலும் முஸ்லிம்களுக்கு பாதிப்புகள் நடந்தன. தற்போது மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய காலத்திலும் பாதிப்புகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுக்கு பாதிப்பெண்டா எது தெரியுமா? தெரியும், வெளிப்படையா பார்க்கணும், வெளிப்படையா எங்களுக்கு பாதிப்பு விளங்கணும், அதை நாங்கள் உணரணும். உணர்ந்தால் மட்டும்தான் பாதிப்பு என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்னென்ன பண்றான் தெரியுமா? சென்ற வருடம் முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். யாருக்காவது தெரியுமா தனியார் சட்டம் என்றால் என்ன என்றாவது தெரியுமா? இந்த சமுதாயம் எவ்வளவு அப்பாவித்தனமான ஒரு நிலையில் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு என்று சில தனியார் சட்டங்கள் இருக்கிறது. முஸ்லிம்கள் திருமணம் செய்யும் முறை, விவாகரத்து செய்யும் முறை, சொத்துக்களை பிரித்துக் கொள்ள வேண்டிய முறை, குழந்தைகளை தத்தெடுப்பதாக இருந்தால் எந்த அடிப்படையில் தத்தெடுக்க வேண்டும் என்பதற்குரிய முறை, பள்ளிவாசல்களுடைய சொத்துக்களை எப்படி பாதுகாக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய விவாகரத்து பஞ்சாயத்துகள் எப்படி காதி நீதிமன்றம் ஊடாக நடைபெற வேண்டும் என்பன விஷயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு தனியார் சட்ட தொகுப்பு இருக்கிறது. அந்த சட்டத்தில் சென்ற வருடம் என்ன செய்ய வந்தான்? இந்த நல்லாட்சியில் ஐரோப்பிய ஒன்றியம் ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை தரப்போகிறார்கள். அதை தருவதாக இருந்தால் இந்த சட்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். இதிலே முஸ்லிம்களுக்கு, முஸ்லிம் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொல்லி அரசாங்கத்தில் ஊடக பேச்சாளர் அறிவித்திருந்தார். அந்த நேரத்தில் நம் முஸ்லிம் சமுதாயம் சார்பாக நாங்கள் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தின் அரண்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, இரண்டு விதமான அரண்களை நாங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆன்மீக ரீதியாக உலமா சபை நமக்கு தலைமை தாங்குவார்கள், அரசியல் ரீதியாக நம் அரசியல் தலைவர்கள் நமக்கு பாதுகாப்பு வழங்குவார்கள் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இரண்டு சாரார் இந்த தனியார் சட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்தார்களா? அதை மாற்றுவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்தார்களா? செய்யவில்லை என்பதற்குரியவர்களே. அரசாங்கம் கோரிக்கை வைக்குது, கேபினட் அமைச்சு வந்து அதை வந்து முடிவு செஞ்சு அறிவிக்குது, அமைச்சரவை தீர்மானமா அறிவிக்குது. முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. சுதந்திர கட்சியிலோ ஐக்கிய தேசிய கட்சியிலோ இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. என்ன ஆச்சு? அப்ப சர்வ சாதாரணமாக முஸ்லிம்களுடைய தனியார் சட்டத்திலே மாற்றங்கள் கொண்டு வரப்பட முயற்சி செய்தார்கள். தௌஹீத் ஜமாத் களத்தில் இறங்கினோம். அந்த நேரத்தில் மிக பிரம்மாண்டமான அளவில் கொழும்பிலே ஆர்ப்பாட்டம் செய்து, தனியார் சட்டத்தில் மாற்றமா, முஸ்லிம் திருமண சட்டத்தில் மாற்றமா, விவாகரத்து சட்டத்தில் மாற்றமா? மாற்றமா வேண்டும் என்றால் அதை முஸ்லிம் சமுதாயம் தீர்மானிக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானிக்க கூடாது, சுதந்திர கட்சி தீர்மானிக்க கூடாது, இலங்கை அரசு தீர்மானிக்க கூடாது, வெளிநாட்டு சக்திகள் தீர்மானிக்க கூடாது. அதை தீர்மானிக்க கூடியவர்களாக முஸ்லிம் சமுதாயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், போராட்டம் நடத்தினோம். இதை பற்றி தௌஹீத் ஜமாத் மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படாவிட்டால் சட்டத்தை மாற்றி இருப்பான். பெண்கள் கேட்டாங்க, முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த சில பெண்கள் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? முஸ்லிம் தனியார் சட்டத்தில் ஆண்களுக்கு 4 திருமணம் முடிக்கலாம் என்று இருக்குது. குர்ஆன் சொல்லுது. அது ஆண்களாக இருந்தால் சில நிபந்தனைகள் அடிப்படையில் 4 வரைக்கும் மனைவிமார்களை தெரிவு செய்வதற்கு, திருமணம் முடிப்பதற்கு அனுமதி வழங்குது. கட்டாயம் இல்லை, ஒருத்தரை முடிக்கிறது தான் கட்டாயம். 4 வரைக்கும் போகலாம் அனுமதி. அதுக்கு சில நிபந்தனைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறார். இதை காட்டி முஸ்லிம் பெண்கள், சிறீன் என்று அழைக்கக்கூடிய பெண்கள் அமைப்பு ஒரு முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு பெண்மணி
அவ கேட்குறா, அது 4 என்ன ஆண்களுக்கு, அது அப்படி வரக்கூடாது, ஒன்றோட நிறுத்தணும். அவ சொல்றா. யாருடைய சட்டத்தோட அவ போட்டி போடுறா? பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று சொல்லி, ஆண்களை போல் பெண்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஒரு முஸ்லிம் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி குரல் எழுப்புகிறாள். பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாள். அந்த ஆளுங்கட்சியிலே இருந்த நீதித்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாள். நடத்தும் போது அரசாங்கமும் அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்னுரிமை வழங்குகிறது. அப்ப இது தவறு. அது எப்படி நீ ஒன்று கொண்டன்றதை சட்டமாக்க சொல்லுவாய்? அல்லாஹ் 4 வரைக்கும் அனுமதித்திருக்கும் போது அதை ஒன்றோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வோடு நீ யுத்த பிரகடனம் செய்கிறியா என்று உலமா சபை கேட்டார்களா? பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டார்களா? ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா? பெண்கள் அமைப்பு, அவங்களோட பேர் வேன், அவங்களுக்கு வச்சிருந்த பேர் வேன், விமென் ஆக்டிவிஸ்ட் நெட்வொர்க் என்று வச்சிருந்தாங்க. பெண்கள் செயற்பாட்டு அமுலாக்க வளையம், அவங்களுக்கு வளையம் என்று ஒரு பேரை வச்சிருந்தாங்க, வேன். இந்த அமைப்புடைய கோரிக்கை நல்ல முற்போக்கு சிந்தனையாக உள்ளது, காலத்துக்கு பொருந்தக்கூடிய சிந்தனையாக உள்ளது. நாங்கள் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி மார்க்க ரீதியாக தீர்மானங்களை எடுப்பதற்கு தயார் என்றாரு. தௌஹீத் ஜமாத் களமிறங்கி மாத்தினோம். ஆனா நம்ம சமுதாயத்துக்கு தெரியுமா என்ன நடக்குது என்று? புரியுதா? புரியாது. நமக்கு என்ன தெரியும்? நல்ல சாப்பிட தெரியும். விதவிதமா சாப்பிடுவாங்க. விதவிதமா புதுசா வந்திருக்கக்கூடிய பர்கர் பேரை கேளுங்க, என்ன பண்ணு வச்சிருக்கிறான்னு கேளுங்க. மருதமுனையில புதுசா ஏதாவது பர்கர் கடை இருக்குதா? ஏதாவது பர்கர் கடை இருந்தால் அதை சொல்லுவாங்க. அல்லது கிழக்குல நல்ல ஃபேமஸான ஒரு சாப்பாடு கடையோட பேரை கேளுங்க, சொல்லுவாங்க. அல்லது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சினிமா நடிகைகளோட பேரை கேளுங்க, சொல்லுவாங்க. நல்ல ஹிட்டான படத்துல பேர் என்ன கேளுங்க, சொல்லுவாங்க. வடிவேலு இப்ப நடிக்கிறாரா இல்லையான்னு கேளுங்க, சொல்லுவாங்க. எது தெரியாது? சட்டம். அது நமக்கு எதுக்கு? அது யாரு கேட்டா? நாங்க குற்றவாளிகளா? சட்டத்தை வேலைங்க, பெயில் எடுக்கவா, பிணை எடுக்கவா? எதுக்கு சட்டம்? தெரியாது. இப்படி நம்முடைய படித்தவர்கள் கூட, இந்த மருதமுனையில் நிறைய படித்தவங்க இருக்கிறாங்க. நான் சில விஷயங்களை சொல்றேன், நீங்க படித்தவங்க கூட யோசிச்சு பாருங்க. நான் சொல்லும் போது அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருதா அல்லது ஏற்கனவே தெரியுமான்னு பாருங்க, அலசி ஆராய்ஞ்சு பாருங்க. ஏற்கனவே சொன்னார், வில்பத்து விவகாரம் சொன்னார். அதையும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே முஸ்லிம்களுடைய மேல்குடியேற்றத்தை தடுப்பதற்காக வேண்டி மாவில்லு பேனட்காடு என்று சொல்லி மரிச்சி கட்டு, கரடிக்குழி, வனாத்தவில்லு போன்ற பல இடங்களில் முஸ்லிம்களுடைய மேல்குடியேற்றத்தை தடுப்பதற்காக வர்த்தமானி அறிவித்தல்களை இந்த ஜனாதிபதி இந்த வருஷம் அறிவித்தார். அது சட்ட மூலமாகியது. மேல்குடியேற்றம் தடுக்கப்பட்டு இருக்கிறது. இதுவரைக்கும் 1990ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து, மன்னாரில் இருந்து, வவுனியாவில் இருந்து, வன்னி மாவட்டத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் அகதிகள் மீண்டும் அவர்களுடைய குடியிருப்புகளுக்கு மீண்டும் சென்று குடியிருப்பதற்காக சென்றால் அங்கே இடம் கிடையாது, அங்கே காணி இல்லை. 3இல் 1 பங்கு மக்கள் மாத்திரம்தான் மீள் குடியேறி இருக்கிறார்கள். மற்ற 3ல் 2 பேருக்கு இடம் இல்லை. குடியிருப்பதற்குரிய அந்த அனுமதியை மறுத்து விட்டான். சட்டம் போட்டாச்சு, இப்ப போக முடியாது. யாருக்காவது தெரியுமா? இலங்கையில் இப்போது வர்த்தமானி அறிவித்தல்கள் முன்வைக்கப்படுகிறது. சிவனொளி பாதம் என்று சொல்லி, ஆதமுடைய பாதம் என்று நம்ம ஆக்கள் வச்சிருக்கிறாங்க. ரத்னபுரி மாவட்டத்தில் ஆதமுடைய பாதம் எல்லாம் ஒன்று கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டு இலங்கைக்கு அவர் துரத்தி அனுப்பப்பட்டார் என்று கதை எழுதி வச்சிருக்கிறான். தடுக்கப்பட்ட கனியை சாப்பிட்டது உண்மை, அவர் இந்த பூலோகத்துக்கு அனுப்பப்பட்டது உண்மை. ஆனால் அவர் இலங்கைக்கு இறங்கினார் எங்காவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா? சொல்லல. அவர் எங்க இறங்கினார் அதெல்லாம் சொல்லல. ஆனால் வரலாற்றெல்லாம் சொல்ற செய்திகளை பார்த்தா மக்கால இறங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்டா அவங்க ஆரம்பத்தில் இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஆலயம் காபத்துல்லான்னு எல்லாம் சொல்றான். அதுக்கு 40 வருஷத்துக்கு பிறகுதான் மஸ்ஜித் பைத்துல் முகத்திஸ கட்டினார் என்று வருது. அவன் மக்கால இறங்கினார் என்று யூகிக்கலாம். எங்க இறங்கினு தெரியா? நம்ம ஆக்கள் ஆதமுடைய பாதம் என்று ஒரு பாதத்தை வச்சிருக்கிறான். கிறிஸ்தவர்கள் அடம் ஸ்பீக் வாங்க. அதே மாதிரி அப்ப இந்த மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க வந்தாங்கன்ற ஆதாரம் இல்லை. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்க? அடம் ஸ்பீக் அவங்க உரிமை கொண்டாடுவாங்க.
அதே மாதிரி இந்து மக்கள் என்ன சொல்லுவாங்க, சிவன் ஒளி பாதம், அது வந்து சிவனுடைய பாதம் அடிச்சுவடு அப்படி என்னுவாங்க. சிங்கள மக்கள் எடுத்துக்கொண்டா புத்த பெருமானுடைய கால் அடிச்சுவடு, புத்த பெருமானுடைய பாதத்தினுடைய சுவடு தான் அங்கே இருக்குதுன்னுவாங்க. இப்போ 4 மதத்தினரும் வந்து இதுக்கு வந்து உரிமை கொண்டாடுறாங்க. இப்போ அரசாங்கம் என்ன செய்யணும், 4 மதமும் உரிமை கொண்டாடினா ஒன்று 4 பேரையும் கூப்பிட்டு அறிவுரை சொல்லணும். டேய், மனுஷனுடைய கால் பாதம் இப்படி நிற்குமாடா, என்னடா ஒரு கல்லில் வந்து இருக்கிற கால் பாதத்தை வச்சு மனுஷண்ட பாதம் என்று சொல்கிறாய், உனக்கு மூளை இல்லையாடா, குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டுடா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஸ்ரீலங்காவில் தான் இறங்கினார்ன்றதுக்கு முஸ்லீம்கள் கிட்ட கேட்கணும், குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டு, அல்லது நபிகள் நாயகம் சொன்னாங்களான்னு சொல்லி இப்படி கேட்கணும். பௌத்த மக்கள் கிட்ட கேட்கணும், டேய் புத்த பெருமான் 2500 வருஷங்களுக்கு முன்னாடி தான் வாழ்ந்தார், அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவே இல்லைடா, எப்படிடா கால் பாதம் இருக்கலாம், இப்படி கேட்கணுமா இல்லையா? இலங்கைக்கு புத்த பெருமான் 3 தடவை வந்தார். எப்படி வந்தார்? அவருடைய மெஞ்ஞானத்தால் வந்தார், உடலால் வரல, ஞானத்தால் வர்றாரு. ஞானத்தால் வந்தாரே தவிர உடலால் வந்து என்ன செய்யலை, இலங்கைக்கு வரல. அவங்க அப்படி தான் வரலாறு எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்போ அதை சொல்லி நீ என்னடா இது உரிமை கொண்டாடுறாய், இது சரிப்பட்டு வராது, தவறாக சொல்கிறாய் என்று சொல்லணும். அப்போ கிறிஸ்தவர்களை கேட்டால் அதே மாதிரி உனக்கிட்ட ஆதாரம் இருக்குதா? இந்துக்கள் கிட்ட டேய் கடவுள் என்றாய் சிவபெருமான, அவர் என்னடா ஒத்த காலில் வந்து ஒரு மலையில் குந்தி கொண்டு இருந்ததா சொல்றியே, இப்படி கேட்கணும். நம்ம ஆக்களுக்கு யோசிக்கணுமா இல்லையா? ஒத்த கால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல அங்கே இருந்தால் மற்ற கால் எங்கே, இப்போ யாழ்ப்பாணத்திலையா என்று யோசிக்கணும். இதை விட்டுறணும், தேவையில்லைன்னு விட்டுறணும். ஆனால் மடத்தனமாக மூட நம்பிக்கையாக முஸ்லீம்களுக்கு உரிமை என்று கொண்டாடுறான். அப்போ அரசாங்கம் என்ன செய்யணும், மூட நம்பிக்கை இது யாருக்குமே இல்லை, அது அரசாங்கத்துடையது என்று அறிவிக்கணும். அல்லது மூட நம்பிக்கை அடிப்படையில் எல்லாருக்கும் கொடுத்துடணும். நீனும் எடுத்துக்கோ, நீனும் எடுத்துக்கோ, நீனும் எடுத்துக்கோ, புத்த பெருமாண்ட தான், ஆதம்ட தான், சிவபெருமாண்ட தான், இப்படி சொல்லி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இவன் என்ன பண்றான் தெரியுமா? இவன் இனவாதத்தை பாருங்க, சட்டம் வகுத்து விட்டான், கெசட் நோட்டிபிகேஷன் அறிவித்திருக்கிறான். என்னையா, சிவனொளி பாதம் என்பது சிவனுடைய பாதம் கிடையாது, ஆதமுடைய பாதம் கிடையாது, அது கௌதம புத்த பெருமானுடைய பாதம். விளங்குதா? இனவாதம் எப்படி அமுல்ல இருக்குதுன்னு விளங்குதா? சத்தம் இல்லை, ஆனால் யுத்தம் நடக்குது. சத்தம் கேட்குதா? இல்லை. அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், ஹலாலை இல்லாமலாக்குவோம், ஹிஜாபை தடை செய்வோம், நாங்கள் மாடை இருக்க விட மாட்டோம், முஸ்லீம் ஆடையில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது, சரியா வங்கி முறையில் பிரச்சனை இருக்குது, அது இருக்குதுன்னு ஒரு காலத்தில் கத்தினான். அந்த சத்தம் இருந்துச்சு, செயல்பாடு இருந்துச்சா? இவன் சரியான்னு கத்துவான், அவன் பிழையான்னு சொல்லி நடத்தி கொண்டே இருப்பான். சரியா வங்கி இருக்கத்தான் செஞ்சு, அமான வங்கி இருக்கத்தான் செய்து, அது மார்க்கத்துக்கு உட்பட்டதா இல்லையான்றது 2வது விஷயம். அது ஹலாலா ஹராமான்றது தௌஹீத் ஜமாத்துக்கு மாற்று கருத்து இருக்குது. ஆனால் அவன் சரியாண்டு கத்தினானே, கத்தினாலும் தடை செய்யப்பட்டுச்சா? வங்கி முறை இல்லாமல் ஆகிச்சா? அல்ஃபலா இல்லாமல் ஆகிச்சா? முஷாரக்கா இல்லாமல் ஆகிச்சா? முதாரபா இல்லாமல் போச்சா? இல்லாமல் ஆகல. ஆனால் இவன் என்ன பண்றான்? சவுண்டு இல்லை, சத்தத்தை காணும், ஆனால் யுத்தம் நடைமுறையில் உள்ளது. சவுண்டை காட்டுறாங்கல்ல, சத்தம் போடாம எல்லாமே சட்ட மூலமாக்கி நைஸா ஒரு 10 வருடத்துக்கு பிறகு திடீரென்று வருவான், எல்லாம் கிளம்பு போக வேண்டுவான். மருதமுனை மக்களே எல்லாரும் கிளம்புங்கடாண்டுவான். நீங்க போய் எங்க போவ? நம்ம பிறந்த ஊர், நாம் பிறந்த மண், நம்முடைய மருதமுனை மண் என்றுவீங்க. மருதமுனை மாமனிதர் என்று சொல்லிக் கொண்டு இருக்க வேண்டியதான். அவன் சொல்லுவான், எல்லாம் நமக்கு எடுத்துட்டோம்டா, மாற்றி எடுத்துட்டோம், உங்களுக்கே தெரியாம, உங்களுக்கு புரிய வைக்காம நைஸா வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி எல்லாத்தையும் புடுங்கிட்டோம். இப்படிப்பட்ட ஒரு தலையெழுத்து நமக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. நாங்கள் அறியாதவர்களாக இருக்கிறோம், சாப்பாட்டில் கவனத்தில் இருக்கிறோம், காசு சம்பாதிப்பதில் கவனத்தில் இருக்கிறோம், படிப்பதில் கவனத்தில் இருக்கிறோம், உரிமையில கவனமற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நீங்கள் பசித்தவர்களாக காலத்தை கழிக்கலாம், தாகித்தவர்களாக காலத்தை கழிக்கலாம், படிப்பறிவில்லாமல் கூட காலத்தை கழிக்கலாம். ஆனால் உரிமை இல்லாமல் ஒரு நொடி பொழுது கூட நீங்கள் வாழக்கூடாது. ஏன் தெரியுமா? அடிமைப்பட்ட சமுதாயம் என்பது, அடிமைகளாக நாங்கள் வாழ்வதை விட நாங்கள் சுதந்திரமானவர்களாக மரணிப்பதுதான் மேல்.
என்ன எங்களை அழிப்பான், எங்களை ஒழிப்பான், எங்களோட பெண்களை கற்பழிப்பான், எங்களோட சொத்துக்களை சூறையாடுவான். மியன்மாரை போன்று ஒரு நிலையை நம்முடைய இலங்கை திருநாட்டிலே கொண்டு வருவான். அடங்கி கிடக்கிறான்னு நினைக்கிறீங்களா? எப்பையும் கொந்தளிச்சு எழலாம். மியான்மர்ல ஏங்க கொத்து கொத்தா கொலை செய்யப்பட்டாங்க? ஏங்க அவங்க பச்சிலன் குழந்தைகளை கூட ஈவிரக்கம் இல்லாம கொலை செஞ்சா? அவனுக்காக பேசுவதற்கு உரிமை வழங்கப்படவில்லை. பிரஜா உரிமை இல்லை, குடி உரிமை இல்லை, அவனுக்கு கல்வி உரிமை இல்லை, சொத்து சேகரிக்கும் உரிமை இல்லை. வாழ்வதாக இருந்தால் ஆடு மாடை போன்று வாழ்ந்துவிட்டு சென்று விடு என்றொரு நிலையை ஏற்படுத்தியதன் விளைவு 50-60 வருஷத்துக்குள்ள 14 லட்சம் மக்கள் தொகையை கொண்ட மியான்மர் மக்களை ஒருத்தன் கூட இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ராக்கைன் மாநிலத்தில் ஆன் சான் சுகி மியான்மர் நாட்டிலே நடைமுறை தலைவி இன்னைக்கு தான் போறா. அந்த மூதேவி அவ்வளவு லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சு அதை வேடிக்கை பார்த்து அவ அதில் சந்தோஷப்பட்டு ஒட்டுமொத்த சர்வதேசமும் அழுத்தம் தெரிவிக்கின்ற நேரத்தில் அவட வாழ்க்கையில முதல் தடவையாக இன்றைய தினம்தான் என்ன செய்கிறாள்? நேற்றைய தினம் அவ ராக்கைன் மாநிலத்துக்கு போயிட்டு பார்க்கிறா. என்ன பார்க்கிறா? ஏதாவது ஒரு யாராவது முஸ்லிம்கள் வாழ்றாங்களா, வாழ்ந்து அவங்களை கொலை செய்ய சொல்றதுக்கு கட்டளையிட போயிட்டு இருக்கிறான். அப்ப 5 லட்சம் மக்கள் பங்களாதேஷ்ல மட்டும் தஞ்சம் புகுந்து இருக்கிறாங்க. பல லட்சக்கணக்கான மக்கள் பல நாடுகள்ல இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் இருந்த அந்த ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு கூட அநீதிகள் இழைக்கப்பட்டது. அதற்கு எதிராக நடந்தவர்கள் சர்வதேசம் அழுத்தம் தெரிவித்த ஒரே காரணத்தினால் கைது செய்தார்கள். இல்லை என்றால் அந்த 31 பேர்ல 17 குழந்தைகளை கொலை செஞ்சிருப்பாங்க. இவ்வளவு அநியாயம் நடக்குது. ஏன்? அந்த மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. உரிமை பறிக்கப்பட்டால் நாங்கள் அனாதையான சமுதாயமாக மாறிவிடுவோம், நெருக்கடியான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முஸ்லிம்களுடைய மனதிலே ஞாபகம் இல்லையா? மறந்து விட்டார்களா? அந்த நாள் உங்களுக்கு நினைவில்லை? நம்ம சகோதரர்கள், நம்ம சகோதரிகள் யாழ்ப்பாணத்தில் 14,844 பேர் 1981ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2 நாட்கள் மாத்திரம் கால அவகாசம் கொடுக்கப்பட்டு 500 ரூபாய் மாத்திரம் செலவுக்கு காசுகளாக எடுத்துக்கொண்டு மற்ற அனைத்தையும் சொத்து செல்வங்கள் அனைத்தையும் அப்படியே அந்த தாயகத்திலே விட்டு விட்டு வர வேண்டும் என்று கொடுங்கோலன் பிரபாகரன் அனுப்பினானே. 27 வருஷம் கடந்து 5 நாள் தானுங்க ஆகுது, 3 நாள் தானுங்க ஆகுது. உரிமைகள் இருந்தும் சலுகைகள் இருந்தும் ஒரு நாட்டில் குடிமக்களாக நாங்கள் வாழ்ந்தும் அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் சொந்த நாட்டிலே அகதிகளாக கைவிடப்பட்டார்களே. காரணம் என்ன? உரிமைகள் விஷயத்தில் தலை காட்டுவதற்கு, பேசுவதற்கு, பேரம் பேசுவதற்கு, குரல் எழுப்புவதற்கு ஒரு சக்தி நம்மிடம் இல்லை. அந்த நேரத்தில் அதனால் நாங்கள் அகதிகளானோம். அரசாங்கத்தில் ரஞ்சன் விஜயரத்ன என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு செயலாளர் 1990ஆம் ஆண்டு அறிவிக்கிறார், முஸ்லிம்கள் இலங்கையிலே அகதிகளாக்கப்படவில்லை என்றார். பச்சையா பொய்ய சொன்னா? முஸ்லிம்கள் அகதிகளாக்கப்பட்டு வந்தார்கள். இருப்பதற்கு இடமில்லாமல், உண்ணுவதற்கு உணவில்லாமல், உடுப்பதற்கு உடை இல்லாமல் கௌரவமாக வாழ்ந்தவர்கள், வசதியோடு வாழ்ந்தவர்கள், அந்தஸ்தோடு வாழ்ந்தவர்கள், செல்வாக்கோடு வாழ்ந்தவர்கள், செல்வந்தர்களாக இருந்தவர்கள் நடுத்தெருவில் நாய் போல நிக்க வச்சானே இந்த அரசாங்கம். அப்பையும் எங்கட மக்களுக்கு அகதி முகாங்களாவது ஒழுங்கா கொடுத்துச்சா? இப்ப கூட மீள் குடியேற்றத்தை எப்படி தெரியுமா சொல்றான்? 2ஆ பிரிச்சு ஆரம்ப கால அகதிகள், பிற்கால அகதிகள் என்று 2ஆ பிரிக்கிறான். பிற்காலத்து அகதிகள் யாருவா? தமிழர்கள் எல்லாம் வந்தாங்களே, விடுதலை புலிகளை ஒழிச்சு காட்டின உடனே சில பேர் சிக்கினாங்களே, இவங்க பிற்காலத்து அகதிகளா. ஆரம்ப கால அகதிகள் முஸ்லீம்கள். ஆரம்ப கால அகதிகளுக்கு ஏதாவது ஏற்பாடு இருக்குதா? சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. நமக்கு எந்த பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லை. நம்மாக்கள் வவுனியாவுக்கு போனா காடு அழிக்கிறேன்டுவான், மன்னாருக்கு போனா காடு அழிக்கிறேன்டுவான்.
நமக்கு மேல் குடியேற்றம் இல்லை. இவ்வளவு உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. அதில் ஒரு விளைவாகத்தான் இந்த தேர்தல் சட்டத்தையும் கையில் எடுத்தான். என்ன செஞ்சான்? இரவோட இரவா, நைட்டோட நைட்டு காலி. என்ன காலி? தேர்தல் சட்டம் எங்கட கையை விட்டு போகுது. என்ன தேர்தல் சட்டம்? செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகிறது. அது காலி ஆகுது. நம்ம யாருக்காவது தெரியுமா? இப்போ கேளுங்க, ஒரு முஸ்லீம் கிட்ட கேளுங்க, மாகாண சபை தேர்தல் திருத்த சட்டம் மாற்றி இருக்குதே, என்னடா அது கேட்டு பாருங்க. அவன் கேட்பான், திங்கிற சாமனமான்னு கேட்பான். தேர்தல் திருத்த சட்டம் என்றால் நறுக்கண்டு தின்னலாமான்னு கேட்பான். முறுக்கு தாண்டா நறுக்கண்டு தின்னலாம், சட்டங்கள் போகுது, நமக்கு தெரியாது. சரி, ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சு 25ஆம் தேதி ஒரு சட்டத்தை மாற்றினானே, அந்த சட்டம் என்ன? ஒரு கேள்வியா கேளுங்க. அம்மாக்களுக்கு என்ன நடக்குது தெரியல, தொலைஞ்சி போயிருச்சுங்க. நமக்கு இருந்த ஒரே ஒரு பாதுகாப்பு என்ன? குறைந்தபட்ச பாதுகாப்பு. மாகாண சபையிலையும் உள்ளூராட்சி சபையிலையும் நமக்காக குரல் எழுப்புற, நமக்காக வேலை செய்கிற, நமக்காக நிதி ஒதுக்குற, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் இவங்க இருந்தாங்க. அதுவும் இரவு பகல் வேலை செய்கிறவங்களா? இல்லை. மக்கள் பிரதிநிதி யாரு? உள்ளூராட்சி சபைக்கு ஒரு நகர சபை ஒரு மந்திரி போவார், ஒரு பிரதேச சபை மந்திரி இருப்பார், இவர் ஒரு உறுப்பினர், உள்ளூராட்சி சபை உறுப்பினர் அல்லது மாகாண சபை உறுப்பினர். இவங்க என்ன செய்வாங்க? நமக்காக 24 மணித்தியாலமும் தூக்கம் முழிச்சு நமக்காக வேலை செய்கிறவங்களா? இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்க? அரசாங்கத்தால் ஒதுக்குற நிதி இருக்குதே, அதை கட்டாயமாக எங்களுக்கு தரணும். அதை அவன் நினைச்சா தருவான். விளைச்சா நினைச்சா தரக்கூடிய நிலையில தான் நம்ம பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அந்த நிலையில் குறைந்தபட்சம் நமக்கு கிடைக்கிற சலுகைகள் இருக்குமே. உள்ளூராட்சி சபைன்னு சொன்னால் நம்ம அழுக்குகள், கழிவு பொருட்கள் இது எல்லாத்தையும் கடலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு திட்டம் வேணும், வடிகால் திட்டம் வேணும். நம்ம ரோடாக இருந்தால் குழி இருக்கக்கூடாது, காப்பட் போட்டு தார் ரோடு வேணும், அல்லது கான்கிரீட் பண்ணி சிமெண்ட் பண்ணி அழகாக வேணும். நம்ம டேக்ஸ் பில்லு, வீட்டில் ஒப்பின, அதே மாதிரி நமக்கு தேவையான கரண்ட் பில்லு, தண்ணி பில்லு, அந்த ஆவணங்களுக்குரிய ஏற்பாடு இது நடக்கணும். இதுக்கு உள்ளூராட்சி சபை. அதே மாதிரி மாகாண சபையாக இருந்தால் நம்ம குழந்தைகளை பாடசாலைகளுக்கு போட்டுக்கொள்ளணும், நம்ம பகுதியில் சுகாதாரத்துறையை பார்க்கணும், கல்வி அபிவிருத்தியை பார்க்கணும், நமக்கு தேவையான சில வளங்களை சேகரிக்கணும். இதற்காக வேண்டி மாகாண சபையை வச்சிருக்கிறான். இதில் நம்ம அடிப்படை வசதிகளை சரி செய்து கொள்வதற்காக நாங்கள் போனோம் என்று வைங்க, எங்களோட பிரதிநிதிகள் இல்லை என்று வைங்க, நீங்கள் போவீங்க, அங்கே வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, நிர்வாக பணி செய்கிறவங்க இருப்பாங்க, அநேகமாக சிங்களம் பேசுகிறவங்க இருப்பாங்க. நம்ம ஆக்கள் போய்ட்டு தமிழில் தத்தக்க பெத்தக்க எண்டுவாங்க. அவனுக்கு சிங்களம் விளங்காது, தமிழ் விளங்காது, அவனுக்கு தமிழ் விளங்காது, எங்களுக்கு சிங்களம் விளங்காது. எல்லாம் தத்தக்க பெத்தக்கன்ட்டு இருக்கிறதெல்லாம் உல்ட்டா பண்ணி கொண்டு வருவாங்க. அப்போ நமக்காக அல்லது தமிழ் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்க, அவன் டிமாண்டு காட்டுவான், படித்தவன் தானே, அப்படி வேணும், இப்படி ஆவணம் வேணும், அது குறைபாடு இருக்குது, இந்த குறைபாடு இருக்குது அப்படி சொன்னால், அவங்களோட ஒரு பிரதிநிதியை வச்சு, ஐயா நீங்கள் கொஞ்சம் செஞ்சுத்தாங்களே பாருங்கள், தேவையில்லாமல் என்ன சுத்த வைக்கிறான், வேலையை செஞ்சு தர மாட்டேன்றான், நீங்கள் நம்ம பிரதிநிதி தானே, மக்கள் பிரதிநிதி தானே, கொஞ்சம் பேசி கீசி செஞ்சுத்தாங்க அப்படின்ட்டு அவரை வச்சு செஞ்சு கொள்கிற வேலை இருக்குது. இந்த குறைந்தபட்ச சலுகை, அதாவது நாங்கள் இழந்திருப்பது நம் சமுதாயத்துக்காக இரவு பகல் வேலை செய்கிற, நம் சமுதாயத்துடைய ஆன்மீக வாழ்க்கையையும் உலக வாழ்க்கையையும் மேன்மைப்படுத்துவதே தன்னுடைய ஒரு நிகழ்ச்சிகளாக கொண்ட பிரதிநிதிகளை அல்ல, குறைந்தபட்சம் எங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்க. பரவாயில்லைங்க, ஒன்றுமே செய்யாமல் இருக்கிற நேரத்தில் கொஞ்சமாவது செஞ்சா, எல்லாரும் திருடனா இருக்கிற நேரத்தில் குறைந்த அளவில் களவு செஞ்சா, அவனை வச்சாவது நம்ம காரியத்தை சாதிச்சு கொள்ளலாம்டா, அது நம்ம சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நன்மைதான். அந்த பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழந்து நிற்கிறோம். எப்படி இழந்திருக்கிறோம்? நீங்கள் நினைப்பீங்க, அவன் உள்ளூராட்சி சபைக்கு போகாட்டி, அவன் மாகாண சபைக்கு போகாட்டி எனக்கு என்ன இருக்குது நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்ன பாதிப்பு தெரியுமா? அவன் போகலை, அவன் போகாததுனால உனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் கேள்விக்குறியாகும். நீனா போய் செய்ய போனால்
உனக்கு பல சிரமங்களுக்கு நீ முகம் கொடுக்க வேண்டி வரும் என்ற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம். உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டத்தை மாற்றினார்கள். கலப்பு தேர்தல் முறை என்ற ஒரு தேர்தல் முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். மாகாண சபை தேர்தல் முறையை மாற்றியிருக்கிறார்கள். கலப்பு தேர்தல் முறை என்று ஒரு தேர்தல் முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதிலே நம் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு இருக்கிறது. கலப்பு தேர்தல் முறை என்றா என்ன? தொகுதியிலையும் விகிதாசாரத்திலையும் ரெண்டிலையும் உறுப்பினர்களை தெரிவு செய்வாங்க. இப்போ நீங்கள் உங்களோட கல்முனையை எடுத்துக்கொண்டா இங்கே வந்து சில மருதமுனை ஒரு தொகுதி உண்டு, புரிஞ்சு கொள்றதுக்காக. மருதமுனை ஒரு தொகுதி, கல்முனை குடி ஒரு தொகுதி, கல்முனை இஸ்லாமாபாத் ஒரு தொகுதி, அதே மாதிரி இன்னும் பல தொகுதிகளை பிரித்து வைக்கிறான்னு வைங்க. இப்படி ஒரு 5 தொகுதி இருக்குதுன்னு வைங்க, புரிஞ்சு கொள்றதுக்காக. 5 தொகுதி இருந்தால் அந்த 5 தொகுதியில் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் என்ற வகையில் அரசாங்க ஒரு அரசியல் கட்சி ஒருத்தரை வந்து தேர்தல் 4-5 தொகுதியில் மட்டும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருந்தால் தேர்தலில் வெற்றி பெறலாமா? கொழும்பு எடுத்துக்கொண்டீங்கன்னா கொழும்பு மத்தியில் நாங்கள் பெரும்பான்மையாக இருப்போம். அதே மாதிரி இன்னும் நாங்கள் முயற்சி செஞ்சால், கூடுதலான முயற்சி செஞ்சால் என்ன செய்யலாம்? மட்டக்களப்பில் கூட ஒரு தொகுதி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, தமிழ் மக்கள் மேலோங்கிடுவாங்க. ஹரிஸ்பத்தில் அதே மாதிரி இன்னும் சில முஸ்லீம் புத்தளம் போன்ற மன்னார் போன்ற பகுதிகளில் கூட, மன்னார்லேயே முடியாது, தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அதிகபட்சம் ஒரு 6 தொகுதியில் நாங்கள் பெரும்பான்மையாக வருவதற்குரிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த தொகுதிகளில் முஸ்லீம் பெரும்பான்மையாக இருந்தால் ஒருத்தரை போடுவான், ஒரு முஸ்லீம் காங்கிரஸ் சார்பாக ஒரு தொகுதியில் ஒருத்தரை போடுவான். அவர் இருந்து தேர்தலில் நிற்பார். முஸ்லீம்களே என்னுடைய கட்சிக்கு வாக்களிங்கள் என்னுவார். அவருக்கு இல்லை, கட்சிக்கு வாக்குகளை கேட்பார். அப்போ முஸ்லீம்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? முஸ்லீம் காங்கிரஸ் என்றதுனால போடுவாங்க. இதே தொகுதியில் இந்த கல்முனை எடுத்துக்கோங்களே, இதே கல்முனையில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக ஒரு முஸ்லீம் வேட்பாளரை போட்டால் அவரும் கேட்பார். அப்போ ரிஷாட் பதியுதீன் கட்சியை சார்ந்தவங்க அவரை வந்து ஒரு வேட்பாளராக ஜெயிக்க வைப்பாங்க. ஆனால் இப்படி ஒவ்வொரு கட்சியும் நிறுத்துவாங்க. முஸ்லீம்கள் நிறுத்தும் போது முஸ்லீம்களில் யார் மெஜாரிட்டி ஓட்டு எடுக்கிறாங்களோ, எந்த கட்சி மெஜாரிட்டி ஓட்டு எடுக்குதோ அவங்களுக்கு தான் கல்முனை தொகுதியில் அந்த வேட்பாளர் தான் வெல்லுவார். மெஜாரிட்டி எடுக்கக்கூடியவர் மட்டும்தான் வெல்லுவார். கல்முனையில் முஸ்லீம் காங்கிரஸ் மெஜாரிட்டி எடுத்தா அவங்க வெல்லுவாங்க, அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் மெஜாரிட்டி எடுத்தா அவங்க வெல்லுவாங்க. எல்லாருக்கும் ஆசனங்கள் கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப ஒரு முஸ்லீம் தொகுதியில் 10 முஸ்லீம் கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தினாலும் சரி, வெல்ல போறது எத்தனை பேரு? ஒரே ஒரு ஆள் தான். ஒரு தொகுதியில் ஒரு ஆள் தான். இதில் எங்களுக்கு பாதிப்பு இல்லையா? அப்படி வந்தா முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கிற 6 தொகுதியில் 6 பேர் எம்பி ஆகலாம். 6 தொகுதியில் உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருந்தால் வட்டாரங்களில் 10 பேருண்டா அந்த 10 பேர் வந்து எம்பி ஆகலாம். இதை உள்ளூராட்சி சபை உறுப்பினராகலாம். இதை தாண்டி எங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் இலங்கையில் தற்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய முறை என்ன? ஏற்கனவே இருந்தது விகிதாசார முறை. விகிதாசார முறை என்றா ஒரு நபரை இறக்குமா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நபர் இல்லைங்க, ஒரு மாவட்டத்துக்கு 10 தொகுதி இருக்குதுன்னு வைங்க, தொகுதி முறையில் 10 பேரை தான் இறக்கலாம். விகிதாசார முறையாக இருந்தால் ஒரு மாவட்டத்துக்கு 10 தொகுதிகள் இருந்தாலும் 59 வேட்பாளர்களை இறக்கலாம். அந்த 59 பேரில் 20 பேர் விரும்பினாலும் தேர்தலில் நிற்கலாம். எல்லா தொகுதியிலையும் போய்ட்டு தேர்தலில் நிற்பான், எல்லா தொகுதியிலையும் வாக்கெடுப்பான், எல்லா தொகுதியிலையும் மக்களை போய் சந்திப்பான். அப்போ ஒரு தொகுதி இல்லாமல் 10 தொகுதிக்கு அவன் போகிறதுனால, ஒருவர் இல்லாமல் 10க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தொகுதிகளுக்கு போகிறதுனால கட்சிக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் கூட வரும். அப்படி கூட வரும்போது ஒரு கட்சி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளில் 5% வாக்குகளை பெற்றுக்கொண்டால் அவர்களுக்கு தேசியல் பட்டியலையோ அல்லது சிறப்பான சலுகை ஆசனங்களையோ அரசாங்கம் வழங்கும். இது விகிதாசார முறை. இந்த முறையில் தாங்க நம்ம சமுதாயம் சிறுபான்மை சமுதாயமாக இருந்து குறிப்பிட்ட 6-7 தொகுதிகள் மாத்திரம் பெரும்பான்மையாக வைத்தும் கூட நாங்கள்
பாராளுமன்றத்தில் 21 பாராளுமன்ற உறுப்பினர்களை முஸ்லீம்கள் அனுப்பியிருக்கிறோம் இந்த விகிதாசார முறையில். ஆனால் இந்த முறையை கலப்பு தேர்தல் என்ற பெயரில் கலப்பாக்கி தொகுதி முறையை உருவாக்கி 0.5% தான் விகிதாசார முறையில் தருவோம் என்று அப்படியே குழப்பி அடித்து வச்சிருக்கிறான். இப்போ ஒரு மாவட்டத்தில் 10 தொகுதி இருந்தால் அதில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக 2 தொகுதி மட்டும் இருப்பார்கள் என்றால் அந்த 2 தொகுதியில் மட்டும்தான் முஸ்லீம்கள் வெல்லலாம். அப்போ ஒரு மாவட்டத்தில் 5 சீட் கிடைக்கிற இடத்துல 2 சீட் தான் கிடைக்கும். இப்படி பாதிக்கு பாதி முஸ்லிம்களோட பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடிய சட்டத்தை அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. அதற்கு நம்ம அமைச்சர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. தாராளமாக கையெழுத்து போட்டு எந்த தயவு தாட்சணையும் இல்லாமல் வாக்கெடுப்பில் கைகளை உயர்த்தி அதை சரி என்று அவர்கள் நிரூபித்து வந்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் யாருக்குமே தெரியா, யாருக்கிட்டையும் கருத்து கேட்கல, முஸ்லீம் சமுதாயத்தை அணுகல, எங்களோட வந்து பேசல. ஆனால் சட்டத்துக்கு கையெழுத்து போட்டு வந்திருக்கிறாங்க. கேட்டா சொல்றாங்க எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்றாங்க. என்ன பாதிப்பு இல்லைன்றீங்க? உள்ளூராட்சி மன்றம் தேர்தல் நடக்க போகுது 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். பாருங்க இன்ஷா அல்லாஹ் எத்தனை பேர் உள்ளூராட்சி சபையில் முஸ்லிம்கள் உள்ளூராட்சி சபைகளில் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள் என்று பாருங்கள். நம்ம சதவீதம் நம்ம சமுதாயத்துடைய பிரதிநிதிகள் 50க்கு 50 அப்படியே குறைஞ்சிரும். இது ஒரு பாதிப்பு. ரெண்டாவதா என்ன பண்ணியிருக்கிறான், களத்தில் இறங்குற தேர்தலில் 30% பெண்கள் வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றான். 30% பெண்கள் தேர்தலில் இறங்கணுமா? இப்போ கலப்பு தேர்தல் முறை ஒரு பாதிப்பு. நம்மாக்கள் 30% பெண்கள் இறக்கணுமா? இப்போ முஸ்லீம் காங்கிரஸ் அவங்களோட பட்டியலை கொடுக்குறதா இருந்தால் ஒரு மாவட்டத்தில் 10 தொகுதி இருந்தால் என்ன செய்யணும்? 7 ஆண்களையும் 3 பெண்களையும் தான் இறக்கணும். 10 தொகுதிக்கு 10 ஆண்களை இறக்கலுமா? ஏலாது. ஒரு மாவட்டத்தில் 10 தொகுதிகள் இருந்தால் 30% வேண்டாம். எத்தனை பேர்? பெண்களை 3 பேராக நாங்கள் இறக்கணும். இப்போ நான் கேட்குறேன், அம்பாறை மாவட்டத்தில் 6 தொகுதி இருக்குது. இதில் 30% பெண்கள் வரணும். இப்போ 2 பெண்கள் அம்பாறை மாவட்டத்தில் உள்ளூராட்சி சபைக்கு அல்லது மாகாண சபைக்கு அந்த தொகுதிக்கு 6 தொகுதி இருக்கிறதுனால 2 பேரை சொல்கிறேன். வட்டாரங்கள் பிரித்தா இன்னும் கூடும். இப்போ தொகுதி என்ற அடிப்படையில் பார்த்தாலும் 2 பெண்கள் இறக்கணும். எந்த சுக்கு கோப்பி சுபைதாத்தா வந்து நிற்க போறா? உன பொண்டாட்டி மகள் அனுப்புவீங்களா? ஆயிஷாவை அனுப்புவீங்களா? அப்சாவை அனுப்புவீங்களா? உம்மு குல்தமா அனுப்புவீங்களா? ஹத்தீஜாவை அனுப்புவீங்களா? நிற்காது வலுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? சீரியலை பார்த்து ஐ என்று அழுகுறது. அதை பார்த்து குலவிளக்கு என்று ஒன்று போகும். அதை பார்த்து இவங்களோட கண்ணு டப் அப்படியே துறப்படும். ராணி ராஜாண்டுவாங்க, இவங்க இருந்து கொண்டு பார்ப்பாங்க. அது அப்படி சதி செய்கிறது, மாமியார் கொடுமை, சொத்து அபகரிக்கிறது, அப்படி வந்து கொலை செய்கிறது, ஏமாத்துறது, ஆக்களை அவமானப்படுத்துறது, இதுக்கெண்டே சீரியல் எடுப்பான், மெகா சீரியல். இதை பார்த்து பழகின சுக்கு காப்பி சுபைதாத்தத்துக்கு தேர்தல் முறை விளங்குமா? தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன என்னன்னு புரியுமா? தொகுதி என்ன என்னன்னு விளங்குமா? வாக்குகள் சேகரிக்க நினைக்குமா? நினைக்காது. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, சரி நாங்கள் 3 பேர் அனுப்பாமல் இருந்தால் என்ன, 10 பேருக்கு 3 பேர் அனுப்பணும், அனுப்பாமல் இருந்தால் என்ன அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் அனுப்பாமல் இருந்தால் நல்லமே நினைப்பீங்க. அது 2-3ஓட நிற்காதுங்க. இலங்கையில் உள்ளூராட்சி சபைகள் 336 இருக்குது. இந்த 336க்கு தற்போது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டத்தின் ஊடாக 8825 பேர் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவார்கள். இதில் 30% பெண்கள். 8800 பேரில் 30% பெண்கள் என்றா 9000 என்று கணக்கு பண்ண லேசிக்கு. 9000ல் 30% பெண்கள் என்றா எத்தனை பேர்? 3000 பேர். இலங்கை முழுவதும் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளில் 3000 பெண்கள் இருக்கணும். இப்போ எல்லா மதத்திலையும் சிங்களம், தமிழ், முஸ்லிம், கிறிஸ்தவ எல்லா மதத்தையும் சேர்ந்த பெண்கள் 3000 பேர் இருக்கணும். இதில்
நம்ம ஜனத்துடைய சதவீதம் என்ன, நம்ம சமுதாயத்துடைய சதவீதம் என்ன? 10%. 3000ல் 10 பார்த்தா 300 பேரை உள்ளூராட்சி சபைகளில் நாங்கள் பிரதிநிதிகள் 300 பேரை இழந்து விட்டோம். ஒரு சர்மிளா செய்தா போல எவ்வளோ கலெக்ஷன் கணக்கு பண்ணிடலாம் சொல்லணுமே, கணக்கு பண்ணி சொல்லணும். ஒரு சர்மிளா செய்து போவா, சர்மிளா செய்து தெரியுமாங்க, ஏறாவூர்காரி. அவன் என்ன சொன்னா, அவள் தான் படித்தவளன்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவித்த இந்த சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து என்ன, இலங்கையில் பாலியல் தொழில் இருக்குது, அந்த பாலியல் தொழிலை நாங்கள் சட்டமாக்குவோம் வேண்டாம். பாலியல் தொழில் சட்டம் இல்லைங்க, சட்டத்துக்கு எதிரானது. இவங்க சொல்கிறாங்க, படித்தவங்க மகாமேதை என்ன சொன்னாங்க, பாலியல் தொழிலை சட்டமாக்குவோம். ஏன்னு கேட்குறாங்க, ஏன் திடீரென்னு இந்த வக்கர புத்தி, இந்த ஒழுக்கக்கேடு என்று கேட்டோடனே அவ சொன்னா, அரசாங்கத்துக்கு வருமானம் வரும், பாலியல் தொழிலை இங்கே சட்டவிரோதமாக்கி நீங்கள் நீதிமன்றம் அந்த இந்த செலவு, சிறைச்சாலை செலவண்டு பல பேரை நீங்கள் கைது செஞ்சு பல ஆயிரக்கணக்கான காசுகளை செலவழிக்கிறீங்களே, அப்படி செய்யாமல் இதை சட்டமாக்குங்க. அப்போ அந்த விபச்சாரிகள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், டேக்ஸு கட்டுவாங்க, அரசாங்கத்துக்கு வரி கட்டுவாங்க. அப்போ அரசாங்கத்தில் வரி வருமானமும் கூடும், தேவையில்லாத சிறைச்சாலை போலீஸுக்கு செலவழிக்க வேண்டிய காசும் குறையும். ஆஹா, ரொம்ப அற்புதமான பொருளாதார கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டா. சர்மிளா செய்து ஜக்காத் அமுல்படுத்த சொல்லுவான்னு பார்த்தா, சதக்காவை சொல்லுவான்னு பார்த்தா, அவன் என்ன சொன்ன, இப்படி படித்த 1-2 வந்தா இப்படி தான் நட்டு லூஸாகி பேசுதுகள். இந்த நிலையில் எப்படிங்க 300 பெண்களை நாங்கள் உள்ளூராட்சி சபைக்கு அனுப்புறது? பாராளுமன்றம் என்றா, பாராளுமன்றத்தில் இப்போ இடைக்கால அறிக்கையில் சொல்கிறான் 60க்கு 40%, பாராளுமன்றத்திலையும் 30% பெண்கள் இருக்க வேண்டும். இப்போ பாராளுமன்றத்தில் 225 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, 30% பெண்கள் என்றா இடைக்கால அறிக்கையில் 233 மாற்றிருக்கிறாங்க, 225 33 மாற்றிருக்கிறாங்க, அதில் 30% பெண்களா. அப்போ 200ல் 30% என்றா 210ல் 30 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருக்கணும். நம்ம சமுதாயம் சார்பா 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்புங்க. யார் போவா? அஸ்ரஃப் இருந்து ஒரு தியாகம் செஞ்சு ஒரு கொள்கை ரீதியாக உரிமை போராட்டம் நடத்தி அந்த சமுதாயத்துக்காக பேசினதுனால ஒரு ஃபேரியல் அஸ்ரஃப் வந்தா. அதே மாதிரி கொழும்புல மேயராக முசம்மில் இருந்தார், அவருடைய அரசியல் செல்வாக்கின் காரணமாக ஒரு ஃபெரோசா முசம்மில் வந்தார், பார்லிமெண்ட்டுக்கு வரல, எலெக்ஷன் களத்துக்கு வந்தாங்க. ஜேவிபியில் அஞ்சான் உம்மா வந்தா. இங்கே எந்த அஞ்சான் வருவா? அஞ்சானு வராது, பிஞ்சானு வராது. அப்போ எங்களோட பிரதிநிதித்துவம் குறையுது. இதுக்கு ரவுஃப் ஹக்கீம் கையெழுத்து போடுறார், ரிஷாத் பதியுதீன் கையெழுத்து போடுறார். தௌஹீத் ஜமாத் அரசியல் செய்யறதுக்கு வரல, நாம பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு தேர்தலுக்கு வரவும் மாட்டோம். இவ்வளோ தைரியமா பேசுறோம் தெரியுமா? உங்ககிட்ட ஓட்டு கேட்டு மட்டும் வரமாட்டோம், அவ்வளோ தைரியம் எங்களுக்கு. ஏங்க எதுக்கு பயப்படுவான்? ஓட்டு கேட்டு போவிருந்தா தான் பயப்படுவான். நாங்கள் தான் ஓட்டு கேட்டு வரமாட்டோம். உங்களோட வாக்குகளை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக்கோங்க. நாங்கள் கேட்டு வரமாட்டோம், தௌஹீத் ஜமாத் கேட்டு வரமாட்டோம், தேர்தலில் நிற்க மாட்டோம். நாங்கள் இதை பேசுறதுக்கு காரணம், இதில் எங்களோட உரிமை பறிக்கப்படுது. நம் அரசியல் தலைவர்கள் சாதாரணமாக நம்முடைய உரிமைகளை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்கறதுக்கு நாதியற்ற ஒரு சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் கேட்கிறேன், இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய வாக்குகள் ரவுஃப் ஹக்கீம் அவர்களுடைய உம்மா வாப்பா வீட்டு சொத்தா? இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய வாக்குகள் ரிஷாத் பதியுதீனுடைய உம்மா வாப்பா வீட்டு சொத்தா? என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைச்சதெல்லாம் செய்வீங்களா? மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு தேவையானதை செய்ய வேண்டும், சமுதாயத்துக்கு தேவையானதை செய்ய வேண்டும். நீங்க நல்லவற்றை செய்திருப்பீர்கள், அதை நான் மறுத்து பேச மாட்டேன். ரவுஃப் ஹக்கீம் நல்லதை செஞ்சிருப்பார், ரிஷாத் பதியுதீன் நல்லதை செஞ்சிருப்பார். நீங்க நல்லதை செஞ்சதை வச்சு பாராட்டி பேசுறதுக்கு முடியாது. காரணம் என்ன தெரியுமா? இப்போது நீங்கள் இழந்திருப்பது முஸ்லிம் சமுதாயத்துடைய உரிமையை. நீங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு தராவிட்டாலும் பரவாயில்லை, நீங்க எங்களுக்கு ரோட்டு செஞ்சு தராட்டும் பரவாயில்லை, ஆனா
எங்களோட உரிமையை எப்படிங்க நீங்கள் பறிப்பீங்க? எப்படி மைத்திரிக்கு சைன் பண்ணுவீங்க? எப்படி ரணிலுக்கு நீங்கள் கூஜா தூக்குவீங்க? சாதாரணமாக கொடுத்துட்டாங்க. அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம சமுதாயத்தில் எல்லை நிர்ணயம் என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன இல்லை? 160 தொகுதி இலங்கையில். இந்த 160 தொகுதியை 140 குறைக்கிறான். அந்த 140 குறைக்கும் போது எல்லைகளை நிர்ணயம் செய்யணும். கல்முனை தொகுதி என்ற கல்முனை எது, எல்லை எது, கல்முனையிட வடக்கு எது, கல்முனையிட தெற்கு எது, கல்முனையிட கிழக்கு எது, மேற்கு எது, இப்படி எல்லையை போடணுமா இல்லையா? எல்லை நிர்ணயம் நடந்துச்சு. கேட்குறதுக்கும் வைக்கும், சொல்கிறதுக்கும் வைக்கும். நம்ம சமுதாயம் சார்பாக, முஸ்லீம்களுக்கு சார்பாக ஒரு எல்லை நிர்ணய பரிந்துரை இதுவரைக்கும் கொடுக்கப்படவில்லை. ஒன்று கொடுத்தாங்களா? முஸ்லீம்களுக்கு சார்பாக கொடுத்தாங்களா? ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் கொடுத்தார்களா? ரிஷாத் பதியுதீன் கொடுத்தார்களா? ஏன் இந்த 2 பேரை கேட்குறான் தெரியுமா? இவர்கள் தனித்துவமான முஸ்லிம் சமுதாயத்தின் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள். இவங்க தான் முஸ்லிம்களுக்காக நிற்கிறதா இருந்தா, முஸ்லிம் சமுதாயத்தை பிரதிபடுத்துறதா இருந்தா இவங்க தானுங்க நிற்கணும். ஏன் கேட்கல? சரி, அடுத்தவங்களை கேட்போம். தேசிய பட்டியலில் வந்தாலும், சுதந்திர கட்சியில் வந்தாலும், ஐக்கிய தேசிய கட்சியில் வந்தாலும் எம்எல்ஏ மிஸ்புல்லா அவர்கள் ஏன் கேட்கவில்லை? ஏன் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கேட்கவில்லை? கொழும்பு மத்தியில் பாராளுமன்ற உறுப்பினர் ஏன் காதர் மஸ்தான் அவர்கள் கேட்கவில்லை? மன்னார் மாவட்டத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் கேட்குறாங்க. இல்லை, ஏன்? அவங்களோட பிரச்சனை இல்லைங்க, அது அவங்களுக்கு சீட் இருக்குது. அவங்க இனி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இல்லாவிட்டாலும் சரி, உழைக்கிறதுக்கு வழி இருக்குது, அவங்களுக்கு கண்ட்ராக்ட் இருக்குது, டெண்டர் இருக்குது, அரசாங்கத்தில் ஒப்பந்தங்கள் இருக்குது, வியாபாரத்துக்கு வழித்தளங்கள் இருக்குது. நமக்கு, நம்ம சமுதாயத்துக்கு கேட்கறதுக்கு நாதி இல்லை. அப்ப எல்லை நிர்ணயம் பிரச்சனையா இருக்குது. அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப நாங்க எல்லை நிர்ணயத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? 160 140 என்ன பண்ணுவான்? கல்முனையில் இதுவரைக்கும் இருந்த எல்லையை பெருசாக்கி இருப்பானா இல்லையா? கல்முனைக்கு இன்னும் செய்யலை, ஆனால் வேற வேற பகுதிகளுக்கு செஞ்சிருக்கிறான், பெருசாக்குறான். ஒரு எல்லையை சுருக்கினாதானங்க முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் கூடும். இப்போ கிழக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டா, கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 37%. வடக்கு மாகாணத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 24% தான் வருது. வடக்கையும் கிழக்கு இணைச்சான்னு வைங்க, வடக்கு கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எத்தனை சதவீதம் ஆகுது? 17% ஆகிடும். அப்ப எல்லையை விஸ்தீர்ணப்படுத்தினால் முஸ்லீம்களுடைய சனத்தொகை என்ன செஞ்சிடும்? குறைந்து விடும். 160 140 ஆக்குறான்டா என்ன அர்த்தம்? இருக்கிற 160 140 சுருக்குறான்டா எல்லையை விரிக்கிறான் அர்த்தம். எல்லையை விரிவாக்கும் போது முஸ்லிம் கிராமங்களை என்ன செய்வான்? சம்மாந்துறை இருக்குதா, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது தெய்யத்தை கண்டியை வந்து சேர்த்து விடுவான். சம்மாந்துறையை சேர்த்து விட்டா, சம்மாந்துறையை மட்டும் எடுத்தா முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க. பக்கத்தில் அம்பாறையை சேர்த்து விட்டா முஸ்லிம்கள் சிறுபான்மை ஆகிடுவாங்க. இப்படி திட்டமிட்டு பல கிராமங்களை இணைத்து எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு இந்த மாதம் நவம்பர் மாதம் 2ஆம் திகதியோட அந்த வர்த்தமான அறிவித்தலின் காலத்திகதியும் காலாவதியாகிவிட்டது. முஸ்லிம் சமுதாயம் சார்பாக எல்லை நிர்ணயத்திற்கு ஒரு பரிந்துரை முன்வைக்கப்படவில்லை. அடுத்த பாதிப்பு என்ன? அடுத்ததா பிரதேச சபைகள் என்று பிரதேச சபைகளை மீள் நிர்ணயம் செய்யறான். புதுசா பிரதேச சபைகளை உருவாக்குறான். இருக்கிற பிரதேச சபையை கழிக்கிறான். இப்படி வேலை பார்க்குறான். வேலை பார்க்கும்போது என்ன செய்கிறாங்க? நம்ம சமுதாயம் சார்பா நமக்கு பிரதேச சபை வேண்டும், நமக்கு உள்ளூராட்சி சபை வேண்டும், நமக்கு நகர சபை வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்களா? அமைச்சர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்களா? நான் கேட்கிறேன், வைக்கப்படவில்லை. ஹிஸ்புல்லா வைக்கவும் இல்லை, ரவுஃப் ஹக்கீம் வைக்கவும் இல்லை, ரிஷாத் பதியுதீன் வைக்கவும் இல்லை, அங்கால ஹசீர் வைக்கவும் இல்லை, அமீர் அலி வைக்கவும் இல்லை, காதர் மஸ்தான் வைக்கவும் இல்லை, முஜிபுர் ரஹ்மான் வைக்கவும் இல்லை. இன்னும் யார் யார் இருக்கிறாங்களோ யாருமே வைக்கல. தமிழ் மக்கள் அவங்களுக்கு தேவையான எல்லைகள் எல்லாத்தையும் திட்டமிட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நுவரெலியா மாவட்டத்தில்
மலையக தமிழர்களுடைய பிரதேச சபை கோரிக்கைகளை அரச கரும மொழி அமைச்சர் மனோ கணேசன் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் நுவரெலிய மாவட்டம் 2 பிரதேச சபைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. நுவரெலிய பிரதேச சபை, அம்பகமுவ பிரதேச சபை 2. இந்த 2ல மொத்தம் 4 லட்சம் மக்கள். நுவரெலி பிரதேச சபையில் 2 லட்சம் மக்கள், அம்பகமுவ பிரதேச சபையில் 2 லட்சம் மக்கள். இதில் அந்த தொழிலாளர் காங்கிரஸ் உடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் கேட்குறாங்க, 2 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதேச சபை வச்சிருக்கிறீங்களே, கூட இல்லையா, அதிகம் இல்லையா, இதை குறைக்கிறதுக்கு வழி இல்லையா? அப்போ 50,000க்கு ஒரு பிரதேச சபை என்ற விதத்தில் நுவரெலியில் உள்ள ஒரு பிரதேச சபையை 2 லட்சம் மக்கள் இருக்கிறதுனால 50 கொண்டா 4 பிரதேச சபையாக பிரிக்கலாம், 4ஆக பிரிச்சுட்டாங்க. அம்பகமுவல 2 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ 50 கொண்டென்ற வீதம் அந்த பிரதேச சபையும் 4 பிரதேச சபையாக பிரிக்கலாம். அப்போ நுவரெலி மாவட்டத்தில் மட்டும் 8 பிரதேச சபை வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்குறான். திகாம்பரம் கேட்குறான், ராதாகிருஷ்ணன் கேட்குறான், டக்ளஸ் தேவானந்தா கேட்குறான். யாரு கேட்கல? நம்மாக்கள் நமக்கு தேவைன்னு கேட்குறானா? கேட்கல. அப்போ மனோ கணேசன் அவர்களுக்கு அவர்களுடைய அந்த போராட்டத்தில், தொழிலாளர் காங்கிரஸ் மக்கள் கட்சியுடைய போராட்டத்தில் மனோ கணேசன் 12 பிரதேச சபை கேட்டார். ஆனால் குறைந்தபட்சம் 6 பிரதேச சபையாவது என்ன செஞ்சுக்குது, கிடைச்சிருக்குது. 6 2 இருந்ததை பிரதேச சபைகளை இன்னும் அதிகரிக்க செஞ்சு, அதாவது பிரதேச சபையிட எல்லையை சுருக்கி, பிரதேச சபையிட அந்த எல்லையை அப்படி மட்டுப்படுத்தி அதிகமாக்கி கொண்டு அதிகமான பிரதேச சபைகள் கேட்கறதுனால கலப்பு தேர்தல் முறை வந்தாலும் தொகுதி முறையில் வேட்பாளர்கள் நின்றாலும் பிரதேச சபைகள் எண்ணிக்கை கூடுதே. அப்போ அதிகமான பிரதிநிதிகளை பிரதேச சபைக்கு அனுப்பலாம், உள்ளூராட்சி சபைக்கு அனுப்பலாம் என்று திட்டமிட்டு தன்னுடைய சமுதாயத்தை நினைத்து அந்த தமிழர்களுக்காக கேட்கலாம் என்று சொன்னால் முஸ்லிம்கள் ஏன் கேட்கவில்லை? கேட்கிறார்களா? கேட்கவில்லை. கண்டி மாவட்டத்திலே முஸ்லிம்கள் தெல்தொட்டை என்று சொல்லி ஒரு பிரதேச செயலகம் உண்டு இருக்கிறது. அஸ்ரப் தான் உருவாக்கினார். எனக்கு தெரிஞ்ச அளவில், நான் படித்த அரசியலில் இந்த சமுதாயத்துக்காக நாங்கள் அறிஞ்ச அளவில், என்ற ஒரு மனுஷனை 100% புகழ முடியாதுங்க. நாங்கள் அறிஞ்ச விதத்தில் எந்த ஒரு சுயலாபமும் இல்லாமல் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு உரிமைகளையே இலக்கா வச்சு ஒரு சமுதாயத்துக்காக குரல் எடுத்த ஒரு தலைவர் இருப்பான்டா, இந்த சமுதாயம் கண்ட ஒரே தலைவன் அவன் அஸ்ரப் தாங்க. அவனை போல ஒருத்தர் நல்லா திருப்பி வந்து பிறக்க வைக்கணும். அந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்காக ஒரு பிரதேசவாதம் இல்லாமல் இங்கே உள்ள மக்களுக்கு ஒரு பிரதேசவாதம் இருக்கலாம். நாங்கள் கிழக்கில் உள்ளவங்க, நாங்கள் இங்கே கல்முனைக்காரன், நான் மருதமுனைக்காரன், நான் அந்த காரன், இந்த காரன், இந்த பிரதேசவாதத்துக்கு அப்பால் பட்டு ஒரு முஸ்லீம் என்ற வகையில் முஸ்லீமுடைய அந்த தனித்துவமான சமுதாயத்திற்காக பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி முஸ்லிம்களுடைய உரிமைக்காக குரல் எழுப்பிய ஒரு மாபெரும் தலைவராக அஸ்ரஃபை சொல்லலாம். மௌத்தா போனதுனால அந்த மனுஷனை வச்சு பாராட்டி கொண்டு இருக்கிறோம்னு நினைக்காதீங்க. தவறு செஞ்சிருந்தா தவறை விமர்சிச்சுட்டு போவோம், அதில் ஒன்றும் இல்லை எங்களுக்கு. அவர் நம்ம வாப்பாவா? யாரும் இல்லை, ஒரு மனுஷன்தான். ஆனால் சுயநலம் இல்லாமல் வேலை செய்கிறாரு. அவர் இருந்து கண்டி மாவட்டத்தில் உடுநுவரல தெல்தொட்டை என்ற பகுதியில் முஸ்லீம்களுக்கு ஒரு பிரதேச செயலகத்தை உருவாக்கி கொடுக்குறாரு. கண்டிக்காரர் அவர் கண்டி சேர்ந்தவரா? அவர் கிழக்குக்காரர் தானுங்க. அவர் அங்கே எடுத்து கொடுக்குறாரு. அந்த தெல்தொட்டை பகுதியில் தெல்தொட்டை பிரதேச செயலகத்தில் மட்டும் முஸ்லீம்கள் 100% வாழ்கிறாங்க அந்த பிரதேச செயலகத்தில். அப்போ அந்த மக்கள் அஸ்ரஃபுடைய காலத்திலையும் அவருடைய மறைவுக்கு பிறகும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு தெல்தொட்டையில் ஒரு பிரதேச சபை இருக்கிற ஒரு பிரதேச சபையை உருவாக்கி தர மாட்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டால் என்ன செய்யணும்? உருவாக்கி கொடுக்கணுமா இல்லையா? முஸ்லீம் கட்சிகளை எதுக்குங்க வச்சிருக்கிறது? எங்களோட தேவைகளை சொல்கிறதுக்கு தானுங்க. இந்த பாருங்க, இன்னைக்கு பத்திரிகையில் தெல்தொட்டை பிரதேச சபை கோரிக்கை யாரும் செவிசாய்க்க மாட்டார்களா? நம்ம ஆக்கள் கேட்குறான். தெல்தொட்டையில் முஸ்லீம்கள் கேட்குறாங்க, நமக்கு ஒரு பிரதேச சபை வேணும். நம்ம இருக்கிறோம், அந்த பகுதியில் பிரதேச செயலகமும் இருக்குது, எல்லைகள் நிர்ணயம் செய்யலாம்.
யாராவது கேளுங்கப்பா, அரசியல் தலைவன் ஒருத்தன் கேளுங்கப்பா, கேட்க மாட்டான். எதுக்கு எதுக்கு கேட்கணும்? நம்ம தொகுதியா, நம்ம பகுதியா, நாம தான் களத்தில் நிற்க போறோமா? சமுதாய அக்கறையே இல்லாமல் இருக்கிறாங்க நம்ம ஆக்கள். இந்த பிரச்சனை இருக்குது. மடவளை பிரதேச சபை உண்டு, அந்த பகுதியிலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் கேட்கிறார்கள். ரணில் போகிறான் 2002 மடவளைக்கு போகிறான். போகிற நேரத்தில் மீலாத் விழா ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த மீலாத் விழாலாம் மார்க்கத்தில் இல்லைங்க, மார்க்கம் சொல்லலை. நபிகள் நாயகம் பிறந்த தேதியெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இல்லை. ரபியுல் அவ்வல் 12 மரணிச்சாங்கன்றது உறுதியாக இருக்குது, பிறந்தாங்கன்றதுக்கு ஆதாரம் இல்லை. இவங்க மீலாது விழான்ற பேரில் கத்தத்தை தான் ஓதுறாங்க நபிகள் நாயகத்துக்கு, அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம ஆக்கள் அறியாமல் மீலாது விழான்னு கொண்டாடுறாங்க. அதுக்கு ரணில் விக்ரமசிங்கே 2002 பிரதமராக இருந்தார், அப்போ அழைக்கிறாங்க. அழைச்சி மடவள பகுதியில் முஸ்லீம்களுக்கு ஒரு பிரதேச செயலகம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு பிரதேச சபையை நீங்கள் தாருங்கள். யார் கேட்குறா? ரணிலை வச்சு ரவுஃப் ஹக்கீம் கேட்குறாரு அந்த சபையில். ரவுஃப் ஹக்கீமுக்கு ரணில் சொல்கிறாரு, இந்த மீட்டிங் முடிஞ்சு நான் கொழும்புக்கு வந்த உடனே அதை கண்டிப்பாக நான் பரிசீலனை செய்து உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருகிறேன். கேட்டவரும் 2002 கேட்டார், சொன்னவரும் 2002 தாரதா சொன்னார். 15 வருஷம் ஆச்சு. இப்போ உள்ளூராட்சி சபையில் பிரதேச சபைகளுக்கு எல்லை நிர்ணயம் நடக்குது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 17ஆம் தேதி வரை அதற்கு கால அவகாசம் இருக்குது. இதுவரைக்கும் அதை பற்றி ரவுஃப் ஹக்கீம் பேசவும் இல்லை, ரணில் பேசுகிறானும் இல்லை. எங்களுக்கு என்ன ஒரு பிரதேச சபை இருந்தால் எங்களோட அடிப்படை வசதிகளை செஞ்சு கொள்ளாமா இல்லையா? எங்களுக்கான தேவையான வசதிகளை ஏற்பாடு செய்யலாமா இல்லையா? செய்யலாம். ஆனால் இல்லை, யாரும் கருத்து சொல்கிறாங்க இல்லை. மன்னார் மாவட்டத்தில், வன்னி தேர்தல் மாவட்டத்தில் மன்னார் என்பது ஒரு தொகுதி. மன்னார் மாவட்டத்தை ஒரு தொகுதியாக்கி இருக்கிறான். ஒரு தொகுதியில் முஸ்லீம்களுடைய பெரும்பான்மையாக இருப்பாங்களா, சிறுபான்மையாக இருப்பாங்களா? வட மாகாணத்தில் முஸ்லீம்கள் எல்லா பகுதியிலையும் சிறுபான்மை. குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை ஒரு தொகுதியாகவே ஆக்குறான். அந்த தொகுதியில் முஸ்லீம்கள் சிறுபான்மையிலையும் சிறுபான்மை. அதுவும் வன்னி தேர்தல் மாவட்டம் என்று வந்தால் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார் மூணையும் சேர்த்தா தான் வன்னி தேர்தல் மாவட்டம். அப்போ இன்னும் பெருசாகுது மாவட்டம். முஸ்லீம்கள் ரொம்ப சிறுசாகுவாங்க. அங்கே மன்னாரில் காட்டஸ் ஆஸ்பத்திரின்னு ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு பக்கத்தில் புது குடியிருப்புன்னு ஒரு இருப்பு இருக்குது, ஒரு கிராமம். அங்கே மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் இங்கே கொஞ்சம் பெரும்பான்மையாக இருக்கிறோம், எங்களுக்கு இங்கே ஒரு பிரதேச சபை தந்தால் நல்லா இருக்குமே கேட்குறாங்க. ரிஷாத் பதியுதீன் எடுத்து கொடுக்குறாரா? பிரதேச சபை எடுத்து கொடுக்குறாரோ இல்லையோ, மன்னாருக்கு போனீங்கன்னா அவர்கிட்ட கவர்மெண்ட் இருக்குது, போகிற இடமெல்லாம் கவர்மெண்ட்டை வச்சுருக்கிறாங்க. எல்லாம் பொருளாதாரம், வசதி, தொழிலுக்குரிய ஏற்பாடு, மவுத்தா போக்காட்டிலும் உழைச்சி திங்கிறதுக்குரிய எல்லா ஏற்பாடையும் செஞ்சாச்சு. இல்லை, நம்ம பகுதியில் உள்ள ஒரு பிரச்சனை என்ன? சாய்ந்த மருது பிரதேச சபை. அது கல்முனை மக்களுக்கும் சாய்ந்த மருது மக்களுக்கும் மத்தியில் ஒரு போராட்டமாக இருக்குது. பொதுவாக இந்த விஷயத்தில் தௌஹீத் ஜமாத் நிலைப்பாடு என்னன்றதையும் புரியணும், மக்கள் தப்பாக விளங்காதீங்க. நாங்கள் மக்களுக்காக பேச வந்தவங்க, நாங்கள் அரசியல் செய்வதற்காக வரவில்லை. ரிஷாதுக்கு கூஜா தூக்குறதுக்கு, ரவுஃப் ஹக்கீமுக்கு கூஜா தூக்குறதுக்கு வரலை. எங்களுக்கு இது நாங்கள் ஏன் மேடை போட்டு பேசுகிறோம், ஏன் சிரமப்படுறோம், இதுக்காக ஏன் கொழும்புலேருந்து வர்றோம்? உங்ககிட்ட ஓட்டு கேட்கலங்க, மக்களுக்கு உரிமை சார்ந்த விஷயங்களை தெளிவுபடுத்த. எங்களோட மக்களை யாரும் மாடாக்கிடக்கூடாது, எங்களோட மக்களை யாரும் பலிகடாவாக்கிடக்கூடாது. இதுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் பேசுகிறோம். இப்போ ஒரு பொதுவான நியதி என்ன? யாருக்காவது ஒரு பிரதேச சபை வேணுமெண்டா அதை பெற்றுக்கொள்வது அந்த மக்களுடைய அடிப்படை உரிமை இல்லையா? எனக்கு ஒரு பிரதேச சபை வேணுமெண்டா, எங்கள் பகுதியில் மக்களுக்கு தனியாக பிரதேச சபை வேணுமெண்டா, இன்னொரு சாரார் என்ன செய்யக்கூடாது? எங்களுக்கு பாதிப்புண்டு அதை தடுக்கக்கூடாது. பொதுவான நியதியை சொல்கிறேன். இப்போ சாய்ந்த மருது மக்களுக்கு ஒரு பிரதேச சபை வேண்டுமென்று கோரிக்கை வைப்பது அது அந்த மக்களுடைய அடிப்படை உரிமை. ஏனண்டா வலா தசிறு வாசிரத்தும் விசுர உகுரா, ஒருவர் சுமையை இன்னொருவர் சுமக்க முடியாது. சாய்ந்த மருது மக்கள் ஒரு பிரதேச சபையாக பிரிஞ்சு போவதனால கல்முனை குடிமக்களுக்கு, கல்முனை மக்களுக்கு பாதிப்பு வரும் என்றால் அந்த பாதிப்பை காரணம் காட்டி சாய்ந்த மருது மக்கள் அதை செய்யக்கூடாது என்று மார்க் அடிப்படையில் என்ன செய்ய முடியாது? மார்க் அடிப்படையில் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது. அப்போ சாய்ந்த மருது மக்கள் என்ன முடிவெடுக்கணும்? நாங்கள் ஒரு தனி பிரதேச சபை கோரிக்கை வச்சு தனியாக பிரிந்து செல்வதனால் நம்முடைய சகோதர ஒரு ஊர் பாதிக்கப்படுமா இல்லையா
என்பதை கவனித்து பார்த்து தனக்கு தனி பிரதேச சபை வேணுமா இல்லையான்ற முடிவை சாய்ந்தமருது மக்கள் எடுக்கணும். கட்டாயம் இல்லை, ஆனால் நம்முடைய சகோதரர்களே பாதிக்கக்கூடாது இல்லைங்க, பாதிப்பா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ கல்முனை மக்கள் என்ன சொல்கிறாங்க, சாய்ந்தமருது மக்கள் பிரதேச சபைகளை எடுத்து பிரிஞ்சு போகிறதுல நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்க எப்பயுமே மாற்று கருத்து தெரிவிக்கலை. நம்ம சகோதரர்கள் தானங்க இருக்கிறாங்க. தௌஹீத் ஜமாத் வந்து இதை பேசுறதுக்கு காரணம் கல்முனை சகோதரர்களும் முஸ்லீம்கள், சாய்ந்தமருது சகோதரர்களும் முஸ்லீம்கள். நம்ம ஜமாத்த கீழே கல்முனையிலும் இருக்குது, சாய்ந்தமருதுல இருக்குது. நாங்கள் எல்லாத்துக்கும் கொள்கையை சொல்ல வந்தவங்க. சாய்ந்தமருது மக்களுக்கு பிரதேச சபை வேண்டும் என்று சொல்லிட்டு கல்முனை மக்கள் எங்களோட கோயிச்சு கொள்ளக்கூடாது, கல்முனை மக்களுக்கு கொடுக்க வேணாண்டெல்லாம் சொல்ல மாட்டோம். சாய்ந்தமருது மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைண்டா பேசுறதுக்காக எஸ்எல்டிஜே காரன் இருக்கிற மாதிரி கல்முனை மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைண்டா களத்தில் நின்று குதித்து பேசுவதற்கு எஸ்எல்டிஜே காரன் அங்கே வருவான். நீங்களே எங்களை வெறுத்தாலும் வருவோம், நாங்களா வந்து உங்களுக்காக பேசுவோம். இது ஈமான், இது ஜமாத்துடைய அந்த ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப கல்முனை மக்கள் அவங்களுக்கு சாய்ந்தமருது தனி பிரதேச சபையா போறத ஒரு பாதிப்பாக உணர்கிறார்கள். எப்போ உணர்றாங்க, சாய்ந்தமருது மக்கள் கிட்டத்தட்ட 1988ஆம் ஆண்டிலிருந்து உள்ளூராட்சி சபை நிர்ணயங்கள் முன்வைக்கப்படுற நாளில் இருந்து இந்த பிரதேச சபை சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டே இருக்கிறார்கள். பல அரசியல் கட்சி தலைவர்களும் பல சந்தர்ப்பங்களில் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதாக வாக்குறுதியும் அளித்திருக்கிறார்கள். ஆனால் வாக்குறுதி அளித்தவர்கள் அந்த சமுதாயத்துடைய நலனை பார்க்காம கல்முனை மக்களுக்கு பாதிக்குமா இல்லையா, சாய்ந்தமருது மக்களுக்கு பாதிக்குமா இல்லையா, இந்த நலனை பார்க்காம முற்றிலும் முழுதாக எதை பார்த்தார்கள், வாக்குறுதி கொடுத்தா மக்கள்கிட்ட ஓட்டு கிடைக்கும். 2015 பொது தேர்தலில் முஸ்லீம் காங்கிரஸுக்கு சீட்டு கிடைக்கணும்டா சாய்ந்தமருது மக்கள்கிட்ட ஓட்டு வேணும். அப்போ விளைவை பார்க்கறது இல்லை, தர்றோம், என்ன நடந்தாலும் தருவோம். அப்போ எதை பேசலை, அந்த கல்முனை நகர சபையை நாளாக பிரிக்கணும், நாளாக பிரித்தாதான் கல்முனை மக்களுக்கு பாதிப்பு வராது, இதை பேசாமல் சுயநலமாக சாய்ந்தமருது மக்களை மட்டும் திருப்திப்படுத்துறதுக்கு தருவதாக வாக்களித்தார்கள். அந்த மக்கள் என்ன நினைச்சாங்க, எங்களுக்கு தந்தா எங்களோட ஊர் பிரச்சனைகளை நீக்கிவிடலாம், கழிவு பிரச்சனைகளை நீக்கிவிடலாம், சுகாதார பிரச்சனையை பார்த்து விடலாம், எங்களுக்கும் தனி பிரதேச சபை இருந்தால் நாங்களும் முன்னேறி விடலாம் என்று நினைத்து வச்ச கோரிக்கையை அரசியல்வாதிகள் அங்கீகரிக்கிறார்கள். ரவுஃப் ஹக்கீம் அங்கீகரிக்கிறார், ரிஷாட் பதுவுதீன் அங்கீகரிக்கிறார், ஃபைசல் முஸ்தபா அங்கீகரிக்கிறார், ரணில் விக்ரமசிங்க அங்கீகரிக்கிறார், அத்தாவுல்லா அங்கீகரிக்கிறார், ராஜபக்ச அங்கீகரிக்கிறார். அப்போ இதில் பிரச்சனை இல்லை கேட்போம் என்று அவங்க போராட்டத்தில் இறங்குறாங்க, எங்களுக்கு வேணும். ஆனால் இதுவரைக்கும் அதுக்குரிய எந்த ஏற்பாடும் அரசு தரப்பில் நடக்கலை. ஃபைசல் முஸ்தபா அறிவிக்கிறாரு, சாய்ந்தமருது மக்கள் பிரதேச சபை கேட்குறாங்க, ரவுஃப் ஹக்கீமும் ரிஷாட் பதுவுதீனும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தால் தரலாமா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. அப்போ இவங்க இன்னும் பேசலைன்னு அர்த்தம். இவங்க இப்படி இருக்க அந்த பகுதியில் கல்முனை மக்கள் பார்க்குறாங்க, டேய் நீங்கள் தனியாக பிரிஞ்சு போனால் நம்ம மக்களுடைய சனத்தொகை குறையுமே, அதை நீங்கள் நினச்சி பார்க்கலையா? கல்முனை மக்கள் வந்து உங்களுக்கு துரோகம் செஞ்சோமா, நாங்கள் உங்களை வந்து தவிக்க விட்டோமா, உங்களுக்கு அநியாயம் செஞ்சோமா, அப்போ கல்முனைக்காரனை பற்றி நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? அந்த மக்கள் தவிக்கிறாங்க. என்ன தவிப்பு, சாய்ந்தமருதில் மட்டும் 19,000 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அப்போ கல்முனை நகர சபை மாநகர சபையுடைய எல்லையில் சாய்ந்தமருதும் இருக்கும்போது கல்முனை தொகுதியுடைய சனத்தொகையுடைய சதவீதம் எவ்வளோன்னு கேட்டால் 69%, தமிழர்கள் 31%. இப்படி தான் பிரிஞ்சிருக்குது. 30க்கு 70 பிரிஞ்சிருக்கிறாங்க முஸ்லீம்களும் தமிழர்களும். சாய்ந்தமருதில் 19,000 வாக்காளர்கள் தனியாக பிரிந்து செல்லும் போது கல்முனை மாநகர சபையுடைய சாய்ந்தமருதில் நீங்களாக வரக்கூடிய அந்த பகுதி மக்களுடைய சனத்தொகை 59% குறைகிறது. யாருட? கல்முனை மக்களுடைய சனத்தொகை. அப்ப தமிழர்களுடைய சனத்தொகை 41-41% அதிகரிக்கிறது. இப்போ அந்த மக்கள் கேட்குறாங்க, கல்முனை மக்கள் கேட்குறாங்க, நம் சகோதரர்கள் கேட்குறாங்க, நாங்கள் 59க்கு குறையிறோமே, 60க்கு 42 வருது இதில். அப்போ நம்ம ஆக்கள் சொல்கிறாங்க, சார் 60க்கு 40 வந்தால் என்ன,
11 அந்த தொகுதியில் வரக்கூடிய தொகுதி வாரியில் 11 உறுப்பினர்கள் வருவார்களா இல்லையா? உள்ளூராட்சி சபைக்கு 6-7 பேர் வந்து தமிழர்கள் வந்தால் 11 பேர் ஒட்டுமொத்தம் வந்து தொகுதி முறையில் 24 ஆசனங்கள் கிடைக்கும் உள்ளூராட்சி சபைக்கு. எதுக்கு? கல்முனை மாநகர சபைக்கு. அதில் சாய்ந்தமருதில் மட்டும் 6 பேர் தெரிவு செய்யப்படுவாங்க. அப்போ சாய்ந்தமருதை கழிச்சா எத்தனை பேர் வருவாங்க? 18 பேர் வருவாங்க. 24 6 கழிச்சா 18. இந்த 18 எப்படி வருமெண்டா, சாய்ந்தமருது இல்லாமல் முஸ்லீம்கள் 11 பேர், தமிழர்கள் 7 பேர். முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவம் கல்முனை நகர சபையில் ஏற்கனவே 18ஆக இருந்தது, 17ஆக இருந்தது, 11ஆக குறைகிறது. தமிழர்கள் 7 பேர் அப்படியே இருப்பாங்க. ஏன்டா சாய்ந்தமருதில் தமிழ் மக்கள் கலப்படமாக இல்லை, 100% முஸ்லீம் கிராமம் அது. இப்போ அவங்க கேட்குறாங்க, கல்முனை மக்கள், நாங்கள் வந்து 17 பேர் இருந்தோமே, சாய்ந்தமருதில் 6 போனோடனே 11ஆக மாறுறோமே, இப்போ முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 11ஆக குறைஞ்சா 7 பேர் கொண்ட தமிழரசு கட்சியில் மாத்திரம் களமிறங்கக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் 7 பேர் ஒரே கட்சியில் வர, நம்ம 11 பேர் ஒரே கட்சியில் வருவாங்களா? வரமாட்டாங்க. நம்ம ஆக்களுக்கு தானங்க ஒவ்வொரு கட்சி, ஏசிஎம்சி, எஸ்எல்எம்சி, இன்னும் சரி பூட்டுமாக்கு, என்ன சரி சாரம்மாக்கு எல்லாம் போட்டு வருவாங்க கட்சிகள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் கரப்பொத்தாண்டு மாக்களே வருவான், கரப்பொத்தான் சின்னம் அப்படின்ட்டு போட்டாலும் போடுவான். சுயேட்சை குழுக்கள் இப்படி வந்தால் 11 பேர் என்ன செய்வான்? ஆளாளுக்கு பிரிவான். 11 முஸ்லீம் உறுப்பினர்கள் வருவார்கள், 11 பேரும் ஒரே கொடைக்கு கீழே இருப்பானா? இருக்க மாட்டான். அவன் சொல்லுவான் நான் தான், இவன் சொல்லுவான் நீ தான், நான் மேயரா நீ மேயரா, 2 பேரும் சேரணும். ஏசிஎம்சியில் மேயர் வர்றதா, எஸ்எல்எம்சியில் மேயர் வர்றதா, அடிச்சுக்கிட்டு சாவுவாங்க. சிராஸ் மீரா சாஹிபை போட்டு 2 வருஷத்தில் உடனே கிளப்பி எடுத்து நிசாங்காரி அப்புறம் போட்ட மாதிரி ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு சாவுவாங்க. ஒரே கட்சிக்குள்ளேயே யாரை மேயராக்குறேன்றதுல ஆதிக்க போக்கு சண்டை. வேற வேற கட்சி ஏண்டா விட்டு கொடுப்பாங்களா? இப்போ 11 பேர் செதறதுனால அந்த மக்கள் கேட்குறாங்க, அடே நாங்கள் தான் வளமையாக ஒத்துமைன்னுவாங்க. நாங்கள் மார்க்கம் சொல்ல போனால் என்ன சொல்லுவாங்க? ஒற்றுமையே சமுதாயத்தின் பலம், ஒற்றுமை என்னும் கயிறை பலமாக பட்டு. அப்படி ஒரு கயிறு இல்லை உலகத்தில். ஒற்றுமைன்னு கயிறு இருக்குமா? இருக்காது. அல்லாட கயிறு தான் இருக்குது. குர்ஆன் ஹதீஸை தான் பலமாக பற்றி பிடிக்கணும். ஆனால் மார்க்கத்தை சொல்ல போனால் ஒத்துமையாயிருங்கன்னு சொல்லுவாங்க. இவங்க அரசியலில் ஒத்துமையாக மாட்டாங்க, அரசியலில் கை கோர்த்து கொள்ள மாட்டாங்க. அதனால் பல ஆசனங்களை நாங்கள் இழக்க வேண்டி வரும். பல பேர் உடைய பேர்லையோ பல பேர்களை வைக்காம ஒரு கட்சிக்கு கீழே 11 பேரும் போட்டி போடுங்க, உங்களுடைய உறுப்பினர்களை தக்க வைத்துக் கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு அதுவும் பயமா? நீங்க வேறு வேறு கட்சியாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய எல்லை நிர்ணய விஷயத்தில் உங்களுடைய அந்த கல்முனை நகரத்தின் வியாபார ஆதிக்கம் பறிப்போவாத விதத்தில், கல்முனை நகரத்தில் தமிழர்களுடைய ஆதிக்கம் மேலோங்கி விடும் என்ற அந்த சந்தேகம் ஏற்படாத விதத்தில் கலந்துரையாடல்கள் ஏற்படுத்தி சரியான ஒரு எல்லை நிர்ணயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அந்த எல்லை நிர்ணயத்தில் சாய்ந்தமருது மக்களிடம் ஒரு பகுதி எங்களுக்கு தேவை என்று கோரிக்கை வச்சு அந்த சாய்ந்தமருது மக்கள் அதை விட்டு கொடுக்க விரும்பினால் அதை விட்டு கொடுத்து சமரசம் செய்யுங்கள். ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும். வராம நீங்களும் தரமாட்டேண்டுவீங்க, இவங்களும் தாங்கண்டுவாங்க. இப்படியே போனா இந்த 2 ஊருக்கு மத்தியில் உள்ள இந்த பிரதேச சபை பிரச்சனை நாளைக்கு வேறொரு பிரச்சனையா போயிடும். கடைசியில் வடகிழக்குக்கு தனி ஈழம் கேட்ட மாதிரி கல்முனைக்கும் சாய்ந்தமருதுக்கும் தனி ஈழம் கேட்டுக்கொண்டு சண்டை பிடிப்பாங்க. ஒரு முடிவுக்கு வாங்க. பேச்சுவார்த்தைகளில் முடிவெட்டப்படலாம். ஆனால் இந்த முடிவை கண்டிப்பாக அரசியல் தலைவர்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தர மாட்டார்கள். அரசியல் தலைவர்கள் இந்த முடிவை உங்களுக்கு தரமாட்டார்கள். அவர்களை நம்பி நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். கையில் எடுத்து மக்கள் இறங்கினீங்களே, மக்களோட பலத்தை காட்டினீங்களே. நீங்கள் சாலை மறியல் செய்ததை நாங்கள் ஆதரிக்கவில்லை, நீங்கள் கொடும்பாவி எரித்ததை நாங்கள் ஆதரிக்கவில்லை. நீங்கள் மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய விதத்தில் ஏதாவது நிகழ்த்தியிருந்தால், கெட்ட வார்த்தை பேசியிருந்தால் அதை தௌஹீத் ஜமாத் ஆதரிக்காது. ஆனால் நீங்கள் பள்ளிவாசல் தலைமையில் இறங்கின மாதிரி ஒரு தலைமையில் இறங்கி அரசியல்வாதிகளை நம்பாம நீங்களாக பேசி ஒரு முடிவுக்கு வருவீர்கள் என்று சொன்னால்
கண்டிப்பாக உங்களுடைய எல்லை பிரச்சனையத்தில், பிரதேச சபை பிரச்சனையில் கண்டிப்பாக உங்களுக்கு விடிவு கிடைக்கும். கல்முனை மக்களே, சாய்ந்தமருது மக்கள் அவங்களோட கோரிக்கையை கேட்டு அதை வெண்டெடுக்க போகிறத வச்சு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்களோட பிரச்சனையை தீர்த்துட்டு எடுத்து போங்கண்டி அவங்களை நீங்கள் நிர்பந்திக்காதீர்கள். அதே நேரத்தில் சாய்ந்தமருது மக்களே, உங்களுடைய பிரதேச சபை மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனையாக நீங்கள் நினைத்து அந்த கல்முனை உடன் பிறந்த சகோதரர்களை நீங்கள் மறந்து முடிவெடுத்தும் விடாதீர்கள். இரண்டு தரப்பினரும் நியாயமான முறையில், நீதியான முறையில் தங்களுக்கு தேவையான அந்த கோரிக்கையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், முன்னிறுத்தி தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தௌஹீத் ஜமாத்துடைய முடிவு. இதை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஊருக்கு வந்து சொல்லணும் என்றால் தௌஹீத் ஜமாத் வந்து சொல்லுவோம். எங்களுக்கு பிரதேசவாதம் இல்லை, எங்களுக்கு கல்முனை சகோதரர்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான், கல்முனை குடி சகோதரர்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான், மருதமுனை சகோதரர்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான், முஸ்லீம்கள் எங்களுடைய சகோதரர்கள். அனைவருடைய உரிமைக்காக நாங்கள் போராடுவோம். சாய்ந்தமருது சபையை கேட்டதனால நாங்கள் சாய்ந்தமருது காரங்கன்னு நினைச்சிடாதீங்க. உங்களோட ஊர்ல இருந்து உங்களோட ஊர் பிரச்சனைக்கு அரசியல்வாதிகள் தீர்வு தராவிட்டால் உங்களை நம்பி மக்கள் இருக்கிறாங்க. முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சாய்ந்தமருது கல்முனை மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வழங்குங்க, ரிஷாட் பதூர்தீன் வழங்குங்க. ஆனா நீங்க மட்டும் தீர்வு வழங்காம இந்த பகுதிக்கு மட்டும் தலை வச்சு படுத்துறாதீங்க. செருப்படி கன்ஃபார்ம் தான். நீங்க வந்தீங்கண்டா பிஞ்ச செருப்பால் அடிப்பாங்க. அவ்வளவு வெறுத்து போய் ஏழாண்டு இருக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அந்த சாய்ந்தமருதுக்காரன் கேட்கும்போது கேட்காதீங்கடா, அந்த மக்கள் பாவம் என்று சொன்னா கேட்டிக்க மாட்டோம். இவங்களுக்கு ஆசையை தூண்டி விட்டு கேளு கேளு கேளுன்னு தூண்டி விட்டு தாரேன் தாரேன்னு சொல்லிட்டு தர்ற மாதிரி கிடைக்கிற மாதிரி இருக்கும்போது அங்கே கிளப்பி விடுறாங்க. நாலா பிரிச்சா தான் கொடுக்கும். நாலா பிரி, கரவாக, தெற்கு மேற்கு வடக்கு இந்த மாதிரி பிரிச்சு கொடு. நெட்பீட்டி முனையை பிரி, மருத முனையை பிரி, கல்முனை குடியை பிரி, தமிழ் டிவிஷனை பிரி, அப்போதான் கொடுப்போம் என்று அங்கே உசுப்பேத்தி ரெண்டு தரப்பும் மோதுறாங்க. மக்கள் குழம்பிக் கொள்றாங்க. பள்ளி வரலாறு காணாத விதத்தில் முதல் தடவையாக சுன்னத் ஜமாத்தை சேர்ந்த ரெண்டு பள்ளிவாசல் ரெண்டு கருத்துக்கு போயிட்டாங்க. தௌஹீத் ஜமாத்தோட தான் பொதுவாக கருத்து வேறுபாடு படுவாங்க மார்க்கத்தில். இது வரலாற்று முதல் தடவை. அரசியல் பேச வந்து பள்ளி நிர்வாக சபைகள் ஆளாளுக்கு பகைச்சு கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு யாரு காரணமான அரசியல் தலைவர்கள். கணக்கே இல்லைங்கடா அவங்களுக்கு. எங்களை பார்த்தா வந்து இழிச்ச வாயங்கன்னு தெரியுதா? நாங்கள் காதில் ஏதாவது குத்தி இருக்கிறோமா? முஸ்லீம்களை பார்த்தா உங்களுக்கு வந்து எதை என்ன மாதிரி பார்க்குறீங்க? எங்களை கணக்கே எடுக்காம காலுக்கு போட்டு மிதிக்கிறான். எங்களுக்கு மான ரோசம் இல்லையா? களம் இறங்குங்க, எல்லாரும் இறங்குங்க, போராடுங்க. பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூகமான தீர்மானத்திற்கு வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி எடுப்பீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைக்கு விடிவு காலம் இருக்கிறது. இல்லைண்டா இந்த முறையும் அதோ கதிதான். சாய்ந்தமருது கிடைக்கவும் அது, கல்முனை நாளா பிரியவும் அது, கல்முனை மக்களுக்கு தீர்வும் இல்லை, சாய்ந்தமருது மக்களுக்கு தீர்வும் இல்லை. எல்லாரும் அதோ கதியா நிற்க வேண்டி வரும். கடைசியில் பொதுமக்கள் தான் பகைத்துக் கொள்வாங்க. அவங்க எல்லாரும் பெரிய பெரிய ஆக்கள் எல்லாம் நல்ல சேஸ் என்று சொல்லி டீ அடிப்பான். அப்ப இந்த நிலையை கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். கல்முனை மக்களே, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. உங்களோட பிரச்சனைக்காகவும் நாங்கள் களமிறங்கி பேசுவோம். நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்? மக்கள் கேட்கிறான், அவனோட தேவையை கருதி கேட்கிறான். கேட்கும் போது அவன் புண்ணு வலிக்குதுன்றான், காயம் ஏற்பட்டு இருக்குதுன்றான், மருந்து தயாரா கையில் இருக்குது. அந்த மருந்தை தடவிடுறதுக்கு போகும்போது அடுத்த காலகாட்டி பெரிய புண்ணு இருக்குது, இந்த புண்ணு சோமா காட்டலும், அதுக்கு மருந்து கட்டாதே என்று கல்முனை மக்கள் சொல்றீங்க. இப்ப நாங்க மார்க் அடிப்படையில் எப்படி பார்க்கணும்? சின்ன புண்ணுன்றான், காயத்தை வந்து மருந்து இருக்குதுன்றான், அதை தடவி விட்டா காஞ்சிட போகுது, புண்ணு ஆற போகுது, அவன் அதை தடவி விட்டு ஆற்றி விட்டுட்டு பெரிய புண்ணு என்னன்னு பார்ப்போமே. இதுதான் கேட்டோம். உங்களுக்கு அநியாயம் செய்யணும் என்று கேட்கல, உங்களை ஒதுக்கணும் என்று கேட்கல, உங்களோட பிரதிநிதித்துவத்தை குறைக்கணும் என்று சொல்லல, உங்களுக்கு நஷ்டம் வரணும் என்று சொல்லல, உங்களோட பொருளாதார ஆதிக்கம் இல்லாம போகணும் என்று சொல்லல, உங்களோட சொத்துரிமைகள் நீங்கள் இழக்கணும் என்று சொல்லல, உங்களோட வாழ்வுரிமை பாதிக்கணும் என்று சொல்லல. அங்க ஒரு பாதிப்பு இருக்கத்தான் செய்து. தமிழ் மக்களுடைய சரிக்கு சமம் நின்ற வேண்டும் வைங்க, வந்து புல்லுக்கு பூந்துருவாங்க. இந்த கிரான் என்ற ஒரு இடத்துல நடந்த விஷயத்தை சொன்னாங்க. வியாபாரம் செய்யறதுக்கு தடை விதிக்கிறான். கல்முனை நகரத்துக்குள்ள வந்து போர்டுகளை உடைச்சி போறான். தமிழ் மக்கள் அவன் ஆதிக்கத்தை காட்டுறான்.
கிழக்கு மட்டும்தாங்க முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய மெஜாரிட்டி. கிழக்கு மக்கள் தான் இலங்கை வாழ் முஸ்லிம்களுடைய இருதய துடிப்பு. அந்த இருதய துடிப்பை நாங்கள் பலமாக வச்சுக்கொள்ளணும். எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது. அது சரியா ஒரு நிமிடத்துக்கு 72 தடவை சரியா துடிக்கிற மாதிரி இருக்கணும். அதை நாங்கள் இழந்துடக்கூடாது. கிழக்கு மக்கள் தான் இலங்கை முஸ்லிம்களுடைய முதுகெலும்பாக நிற்கக்கூடிய மக்கள். அந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். இந்த கிழக்கில் ஒரு பகுதியில் கூட முஸ்லிம்களுடைய பலத்தை இழப்பதை தௌஹீத் ஜமாத் ஒருபோதும் ஆதரிக்காது என்பதையும் சொல்லிக்கொண்டு, இன்னும் பல அரசியல் களத்திலே பல திருவிளையாடல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இடைக்கால அறிக்கை என்ற பேரில், வடகிழக்கு இணைப்பு என்ற பேரில், இலங்கை நாடு ஒருமித்த நாடா ஒற்றையாட்சியா என்ற பேரில், இலங்கை அரசு மொழி சிங்களமா தமிழா என்றதில் பேரில், நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறையிட அதிகார நிர்ணயம் என்பது என்ன என்பதின் பேரில் பல பிரச்சனைகள் இலங்கையில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் விளக்கங்கள் அளித்து, மக்களை தெளிவுபடுத்தி, மக்களை அணிதிரட்டி இந்த இடைக்கால அறிக்கையையும் கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்ற இடமளிக்க கூடாது. அப்படி இடமளித்தால் வடக்கும் கிழக்கும் இணைக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் சிறுபான்மை சமுதாயமாக மாறிவிடுவோம். இலங்கை வாழ் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கிழக்கு ஒருபோதும் வடக்குடன் எவனுடைய தேவைக்காகவும் இணைக்கப்படக்கூடாது. இணைக்கப்பட்டால் நீங்க கொத்தடிமைகள் என்று அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க தமிழனுக்கு இங்கே அடிமை, அங்க நாங்க சிங்களவனுக்கு அடிமை. கொழும்புல சிங்களவனுக்கு நாங்க அடிமை, கிழக்கு தமிழனுக்கு நீங்க அடிமை. முஸ்லிம் சமுதாயமே அடிமைப்பட்ட சொர்ணங்கட்ட சமுதாயமாக மாறிவிடுவோம். அடிச்சு மிரட்டி 30 வருஷ காலத்தில் ஆயுத போராட்டம் என்ற பெயரில் உன்னுடைய போராட்ட கோரிக்கையில் உண்மை இருந்தது, நியாயம் இருந்தது, மறுக்கவில்லை. ஆனால் நீ யாரை பிடிச்சி நாசமாக்கினாய்? உன்னோடு பக்கபலமா நின்ற தமிழ் பேசக்கூடிய ஒரு இனம் என்பதை மறந்து முஸ்லிம்களை அநியாயமாக சித்திரவதை செய்து, அநியாயமாக கொலை செய்து, எங்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடி, விடுதலை புலிகள் நீங்கள் எங்களுக்கு செய்த அநியாயங்களை நாங்கள் இன்னும் மறக்கவில்லை. மீண்டும் உங்களுக்கு நாங்கள் ஆதிக்கத்தை கொடுக்க விரும்பவில்லை. 30 வருஷ கால வாழ்க்கையுடைய அனுபவங்கள் கிழக்கு மக்களுக்கும் வடக்கு மக்களுக்கும் இன்னும் பல நினைவுகளை மறக்கடிக்க செய்ய முடியாமல் எங்களுடைய இதயத்தை பாதிப்புக்குள்ளாக்கி கொண்டு இருக்கிறது. எனவே இந்த இடைக்கால அறிக்கையில் வடகிழக்கு இணைப்புக்கு நாங்கள் ஒருபோதும் சம்மதம் தெரிவிக்க மாட்டோம். இது போன்று பல ஆபத்துகள் இருப்பதனால தான் சிங்கள மகாநாயக்க தேரர்களும் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள். முஸ்லிம் பிரமுகர்கள் கண்டிக்கிறார்கள். ஆனால் நம்ம அரசியல் தலைவர்கள் கண்டிக்கல. ரவுஃப் ஹக்கீம் கண்டிக்கல, ரிஷாத் பதுவுதீன் கண்டிக்கல. இவங்க 21 பேரும் உண்மையிலே சொல்லக்கூடாது தாங்க, ஆனால் சொல்லாமலும் மேலா. இவங்க உண்மையிலே ஜனாசாக்கள் தான். இவங்க பொணம் தாங்க. பொணம் என்றது தான் இவங்களுக்கு பொருத்தமான உதாரணம். பொணம் பணத்தை கண்டா வாயை திறக்குதே தவிர வேற எதுக்குமே திறக்குதில்லை. பணத்தை கண்டா பொணமும் வாயை திறக்குமே, அதுக்கு மட்டும் திறப்படுது, வேற எதுக்கும் திறக்கிறாங்கல்ல. எனவே இவர்களை நம்பாமல் மக்கள் நாங்கள் எங்களுடைய வாக்குரிமை என்ற ஜனநாயக ஆயுதத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி சரியான பதிலடி கொடுத்து, இந்த அரசியல்வாதிகள் ஒன்று இருங்க, நீங்களே இருங்க, நாங்கள் உங்களோட இடத்துக்கு வர்றதுக்காக சொல்லலை, ஆனால் ஒழுங்கா செய்யுங்க. இல்லை உங்களோட இடத்துக்கு வேறொருத்தனை கொண்டு வந்து நிறுத்துவோம். தௌஹீத் ஜமாத் வரமாட்டோம், அதுக்கு பயப்படாதீங்க. அந்த இடத்த தௌஹீத் ஜமாத் நிரப்புமென்னு நினைக்காதீங்க. நாங்கள் வரமாட்டோம். ஆனால் எவனை கொண்டு வந்து வைக்கணும் என்று நாங்கள் தீர்மானம் எடுக்க ஆரம்பித்தா 21 பேரும் திரும்ப எங்கே சரி போக வேண்டியது, ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஒன்றுக்கு போயிட்டு எங்கேயாவது இருக்க வேண்டியதான் சிட்டிசன்ஷிப் எடுத்து. அதனால் இந்த அமைச்சர்களுடைய இந்த நம்பிக்கையை நாங்கள் இழந்து விட்ட காரணத்தினால் மக்களுடைய பலத்தை திரட்டி இது போன்ற மிகப்பெரிய பலமான ஒரு வாழ்வுரிமை மாநாட்டை நடத்துவதற்கு தௌஹீத் ஜமாத் தீர்மானித்திருக்கிறோம். இதுக்கு பல தடங்கள், இதுக்கு பல எதிர்ப்பு, இதுக்கு பல பிரச்சனை. எதை பண்ண நாங்கள் மவுத்தா போகிறது எதிர்பார்த்து தான் இறங்கியிருக்கிறோம். மவுத்து ஒரு தடவை தானேங்க, உயிர் போனால் மசுறு போச்சு என்ன நினச்சிட்டு இருக்கிறோம். அதனால் களத்துக்கு இறங்கிட்டோம். வாழ்வுரிமை மாநாடு இந்த வரக்கூடிய 26ஆம் தேதி கொழும்புல நடத்துகிறோம். கிழக்கிலிருந்து தௌஹீத் தப்லீக் என்று பார்க்காம இது முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை, முஸ்லிம் சமுதாயத்தின் பிரச்சனை என்பதை மாத்திரம் கருத்தில் கொண்டு அனைவரும் அணிதிரளுமாறு கேட்டுக்கொண்டு, இந்த மழையிலும் கஷ்டத்துக்கு மத்தியிலும் அனைவரும் மிகவும் அவதானமாக இந்த செய்திகளை செவிமடுத்தமைக்கு மிகுந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.